والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة الحمد لله புனித ரமலானுடைய மாதத்தில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்றை ஆர்கனைஸ் பண்ணி அதில் குறிப்பாக ஃபீமேலுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுல முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று தான், கட்டாயமாக தேவையான ஒரு விஷயம் ஒன்று தான். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட உஸ்தாத் ஷேக் ஃபிர்தௌஸ் மௌலவி செஞ்சுட்டு போகிறாங்க. அதே போல் இதுக்கு உங்களோட டைமையும் ஒதுக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வேண்டி வந்திருக்கிற உங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதே போல் தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை கடைசி வரைக்கும் நான் ஒரு டிஸ்கஷன் ஒன்று மாதிரி எடுத்துக்கொண்டு போவோம். நான் சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்கள் இடையில பதிலை சொல்லி நாங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒன்று மாதிரி இதை எடுத்துக்கொண்டு போவோம். இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஹெட்டிங் என்னென்னு சொன்னால், டெக்னாலஜி இன் அவர் ஹேண்ட்ஸ், அல் குர்ஆன் இன் அவர் ஹார்ட். டெக்னாலஜி இன் அவர் ஹேண்ட்ஸ், எங்களோட ரெண்டு கையிலும் டெக்னாலஜிஸ் இருக்கு. அதே போல தான் அந்த டெக்னாலஜிஸை நாங்கள் எப்படி அல் குர்ஆனை அடிப்படையாக வச்சு நாங்கள் எப்படி அல் குர்ஆன் சொன்னால் என்னென்ன வழிமுறைகள் எங்களுக்கு பின்பற்ற சொல்லுதோ அவ்வாறு வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் எப்படி இந்த டெக்னாலஜியை துல்லியமாகவும் பாதுகாப்பாகவும் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும் என்றதையும் சேர்த்து அல் குர்ஆன் ரிலேட்டடான, அதே போல் அல் குர்ஆன் வித் சயின்ஸ் டைம் இருந்துச்சுன்னு நாங்கள் அதை பார்ப்போம். அது வரைக்கும் நாங்கள் இந்த ஹெட்டிங்கில் போவோம். என்னையை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கும் ஷேக், அதுக்கு அதை நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டுக்கு போங்க சார். ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும் நோம்பில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத். நோம்பில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நாங்கள் அல் குர்ஆன் ஒவ்வொரு நாளும் மோதுர சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற, சூரத்துல் பக்ரா ஓதுற, சூரத்துல் நாஸ், சூரத்துல் அஹத்ன்னு சொல்லி ஒவ்வொரு சூறாயை நாங்கள் ஓதிக்கொண்டே போகிறோம். ஆனால் அல் குர்ஆன் என்றா என்னன்னு சொல்லி பொதுவாக எல்லாருக்கும் தெரியுமாயிருக்கும். இன்றைக்கு நாங்கள் எகைன் சின்ன ரிவிஷனோடு மட்டும் பார்த்துக்கொண்டு போவோம். அல் குர்ஆன் என்றது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக 23 வருடங்களாக படிப்படியாக காலங்களுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் சில பிரச்சனைகள் வரப்போகல அதுக்கான சொல்யூஷன்ஸ்களையும் அப்படி படிப்படியாக மனித சமூகம் தானே எங்களைய மாதிரி ஆகல் எங்களுக்கு ஒரு கைடன்ஸாக தான் இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறுதியும் முக்கியமான ஒரு வேதமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களோட எல்லாருடையும் கைக்கு தந்திக்கிறான். அல் குர்ஆன் எத்தனை வருஷமா படிப்படியாக இறங்கிச்சு? ஒரு சத்தமா சொல்லுங்க. 23. அதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி படிப்படியாக இறங்கி அல் குர்ஆன்ல ஏன் இந்த அல் குர்ஆன் இவ்வளோ பெருமதியாக இருக்கு? இப்போ நாங்கள் பார்க்குற நோம்பில் அல் குர்ஆன் வரைக்கும் துணிக்கிறேன். இப்போ இங்கே மாஷா அல்லான்னு சொல்லி அரைச்சி சோதுரைக்கும். அப்போ ஏன் இந்த அல் குர்ஆன்ல இவ்வளோ விளைவு என்ன ஈக்கிறன்றதை நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 3 அல் குர்ஆன் நஸ்கள் அடிப்படையாக வச்சு உங்களுக்கு நான் இன்றைக்கி சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்வேன். இது அல் குர்ஆன்ன்றது வேறு யாருடையும் வார்த்தை இல்லை, அல்லாஹ் தஆலாவுடைய டிரெக்டாக அல்லாஹ்வின் மூலமாக இறக்கப்பட்டது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிظூன். நிச்சயமாக அல் குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம். வ இன்னா லஹு லஹாஃபிظூன், அதனை நாங்களே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக அடித்து சொல்கிறான். அது நடக்குதா இல்லையா உலகத்தில்? சொல்லுங்க, நடக்குதா இல்லை? இப்போ நீங்கள் நோட்டும் பண்ணி கொண்டிருக்கீங்க, இதையும் பாருங்க. ஓகே, நடக்குதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கிறானே இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு உங்களையும் அல்லாஹ் சூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கு அல்லாஹ் தஆலாக்கு நீங்கள் கட்டாயம் நன்றி செலுத்தணும். அதே போல தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களோட இங்கே நடக்குது மதரசா, அதே போல் முழு ஸ்ரீலங்காலையும் முழு உலகத்திலையும் அல் குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி எத்தனையோ திட்டங்களை போட்டு ஒவ்வொருத்தரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அது மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை பாதுகாத்து கொண்டிருக்கிறான்.
அல் குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு வந்து பல வழிமுறைகள் இதை மாதிரி என்ன எழுத்து வடிவில் மன்னன் செய்வதன் மூலமாக அப்படின்னு சொல்லி நிறைய முறைகள் இருக்கு. அந்த முறைகள் அடிப்படையாக கொண்டு தான் அல்லாஹ் தஆலா இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அதே போன்று தான் இதில் ரெண்டாவது, அல் குர்ஆன் ஜஸ்ட் ஒரு புக் மட்டும் இல்லை, அது ஒரு கிதாப் ஒன்று மட்டும் இல்லை, அது முழு மனித சமுதாயத்துக்குமான ஒரு கைடன்ஸ். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினீன் அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. இந்த அல் குர்ஆன் வந்து எப்படி வந்து முஃமின்களுக்கு வழிகாட்டுதுன்னு சொன்னா, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினீன். இந்த அல் குர்ஆன் வந்து முஃமின்களுக்கு வந்து உபதேசிக்கக்கூடிய வகையிலையும் யஅமலூன ஸாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா, யார் வந்து நல்ல அமல்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அஜ்ரன் கபீரா, பெரிய கூலிக்கிற என்பதாகவும் அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனில் சொல்றார். அதை நாங்கள் அப்படி பேஸ் பண்ணி பார்க்க போகல, நாங்கள் அல் குர்ஆன் ஓதுறது அமலுன் சாலிஹ் அப்படின்னு சொன்னால் நல்ல அமலா இல்லையா? அல் குர்ஆன் ஓதுறது நல்ல அமலா இல்லையா? எஸ் யா. அதே போல நாங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது அமலா இல்லையா? அமலுன் சாலிஹா இல்லையா? சாலிஹா இல்லையா? ஓ இல்லை. வேற என்ன சரி கருத்து இருக்கா? எஸ், அது வந்து எங்கட கையில் தான் இருக்கு. அமலுன் சாலிஹாவாக நாங்கள் மாத்துறதா இல்லாட்டி மோசமான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் மொபைல் ஃபோன்ஸோ டெக்னாலஜிஸோ யூஸ் பண்ணுறதா சரி. எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்களுக்கு கத்தி எடுத்துக்கொள்ளும், கத்தியில் எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எட்டோ மேலும் இன்னொருத்தர் எங்களுக்கு தாக்கவோ மேலும், அது வந்து எங்கட கையில் இருக்கிறது தான். ஆனால் இதே டெக்னாலஜிஸ் வந்து எங்களுக்கு அமலுன் சாலிஹா வந்து மாற்றலும். அது எப்படி மாற்றணும்ன்றது இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வர ஸ்லைஸில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது எஸ் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தோம் அல் குர்ஆன் என்ன, அல் குர்ஆன் இறங்கிச்சு, அல் குர்ஆன் எப்படி நாங்கள் எங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி அல் குர்ஆன் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு சொன்னால் அமலுன் சாலிஹ் நல்ல ஒரு அமலாக வந்து அல் குர்ஆனில் நாங்கள் வளமையாக செய்கிற அன்றாட வேலைகளை எப்படி எடுத்துக்கொண்டு போகணும்ன்றது நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்கோம் டெக்னாலஜி என்றால் என்ன. இப்போ டெக்னாலஜி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த கேமரா கூட டெக்னாலஜி, இப்போ இந்த மைக்ஸும் கூட டெக்னாலஜி, இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜி இல்லாமல் நாங்கள் இல்லை என்ற அளவுக்கு டெக்னாலஜி வந்து எங்களை வந்து ஆட்டி படித்து கொண்டிருக்கு. டெக்னாலஜி என்றது மனிதர்களோட வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் வேகமாக்குவதற்கும் மற்றும் மேம்படுத்தப்பட்ட கருவிகள், இயந்திரங்கள் மற்றும் முறைகள் ஆகும். டெக்னாலஜி என்றன்னு சொன்னால் சிம்பிளாக வந்து நாங்கள் வல்லமையை செய்கிற வேலை இருக்குது தானே. இப்போ முந்தி நாங்கள் பார்த்துருப்போம் வந்து ஒரு மெசேஜ் வந்து இங்கேருந்து கிளம்புக்கு சென்ட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் நார்மலாக போஸ்ட்லேயோ இல்லாட்டி அந்த காலத்தில் வந்து புறா மூலமாகவோ இப்படியோ சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ எங்களோட வேலையை வந்து இந்த டெக்னாலஜி இருக்குது தானே, எந்த அளவுக்கு லேசாக கேளுமோ இப்போ நாங்கள் ஒரு மெசேஜ் போட்டாலும் அடுத்த செகண்ட் அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகிடும். அப்போ மனிதர்களுடைய வேலைகளை வந்து இலகுவாகுவதற்கு தான் இந்த டெக்னாலஜியும் அதே போல் சிஸ்டம்ஸும் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட், அதோடு சேர்த்து தான் இந்த டெக்னாலஜியோட சேர்த்து அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இன்டர்நெட். இன்டர்நெட் இல்லாமல் அந்த டெக்னாலஜியை வந்து எங்களுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணவே இயலாது. இன்டர்நெட் என்றால் உலகம் முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான காணிகள், சேவர்ஸ் மற்றும் பிற சாதனங்களை கேபிள்ஸ், ஃபைபர் ஆப்டிக்கல்ஸ் அல்லது வயர்லெஸ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி முழு உலகத்தை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது தான் இந்த இன்டர்நெட்னு சொல்லிடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட சென்ட் பண்ணலாம் வந்து இன்டர்நெட் இல்லாட்டி. இப்போ நாங்கள் ஃபோன் எடுத்ததோடு ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்கிறேன், டேட்டா ஆன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக பார்க்குறேன். அப்போ டேட்டாவை நாங்கள் இன்டர்நெட் இல்லைன்னு சொன்ன எங்களோட கையில்
எங்களுக்கு ஒன்றும் பண்ணல, அது பண்ணலும். பட் எஃபெக்டிவாக வந்து எங்களுக்கு நாங்கள் வளமையை செய்கிற மாதிரி லேசாக வந்து இன்டர்நெட் என்றது எங்களோட கையில் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பண்ணல. இதுக்கு தான் சொல்கிறது வந்து இன்டர்நெட்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து எங்களோட ஒரு கைக்கு கொண்டு வரத்துக்குரிய ஒரு டெக்னாலஜி. ஓகே, இப்போ நாங்கள் அல் குர்ஆன் என்னென்னு பார்த்தோம், அடுத்தது டெக்னாலஜி என்னென்னு பார்த்தோம். இதெல்லாம் நாங்கள் படிக்கணுமா? சொல்லுங்க பார்க்கணும். நாங்கள் அல் குர்ஆனை படிக்கணும், ஓகே. அதான் டெக்னாலஜிஸ் நாங்கள் படிக்கணுமா? படிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. படிக்கணும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். எங்களுக்கு தெரியும் முதலாவதாக இறக்கப்பட்ட அல் குர்ஆன் வசனமே இதுதான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அல்லாஹ் தஆலாவுடைய உம்மை படைத்த இறைவனுடைய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக, படிப்பீராக. அதுக்கு நிறைய கருத்து இருக்கி. அதில் ஒரு கருத்து தான் படிப்பீராகன்னு நாங்கள் வச்சுக்கொள்வோம். இந்த படிப்பு என்பது இப்போ நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிற, நீங்கள் அப்படி இல்லை ஆயிக்கும், ஒரு கால் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தாய்க்கும். மாஷா அல்லாஹ் இங்கே நிறைய அப்டேட்ஸ் நடந்து கொண்டு இருக்கி. அல்ஹம்துலில்லாஹ், அதை பற்றி நாங்கள் சந்தோஷப்படுறோம். படிப்பை நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிற வந்து அல் குர்ஆனை பாடமாக்குறது, இல்லாட்டி சுன்னா மட்டும் நாங்கள் பார்க்குறது, படிக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறைகளை நாங்கள் படிக்கிறது, அதை எங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை படிப்பு. அதே அல் குர்ஆன் தான் சொல்லுது, அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்கள் அல் குர்ஆன்ல இருக்க ரிசர்ச்சர்ஸை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களோட உள்ளங்கள் எல்லாம் வந்து என்ன லொக் பண்ணப்பட்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ நாங்கள் நினைச்சிடக்கூடாது படிப்புன்றது அல் குர்ஆனை மட்டும் படிக்கிறது, சுன்னாவை மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லை படிப்பு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. உயிர் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரங்கி இருக்குத்தானே, உயிரங்கி மனிதன் ஒரு உயிரங்கி. அப்படியான ஒவ்வொரு உயிரங்கியும் வந்து நீர், வஜஅல்னா மினல் மா, இந்த ஒவ்வொரு உயிரங்கியும் வந்து நீரால தான் படிச்சுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்போ இதை நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா? நாங்கள் இதை ஆன்மீக ரீதியாக மட்டுமே அல் குர்ஆனை நாங்கள் பார்த்து கொண்டு போகணும்னு சொன்னால் அப்போ இந்த ரிசர்ச் யார் பண்ணுறது? ஆனால் இந்த ரிசர்ச்சை பண்ணி கொண்டிருக்கிற வந்து ஒரு 50-50 சொல்லலாம், 40% சொல்லலாம், நான் முஸ்லிம்ஸ் தான் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், லௌகிகத்துக்கு வந்து எங்கள் ப்ரையாரிட்டி குறைஞ்சி கொண்டு போகுது. அப்போ நீங்களும் வந்து கேர்ள்ஸ் கட்டாயமாக வந்து நீங்களும் கட்டாயம் அல் குர்ஆனை படிக்கணும். அல் குர்ஆனில் வார ரிசர்ச்சர்ஸ் வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, உயிர் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரங்கியும் வந்து நீர்லேருந்து படிச்சுக்கிறேன்னு சொல்ற என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அது எப்படி படிச்சுக்கிறான்? அப்போ அங்கே இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறது பயாலஜி. அப்போ நீங்கள் A-levelsலையோ இல்லாட்டி யூனிவர்சிட்டிஸில் போய் பயாலஜி படிக்க போகல, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து பயாலஜியை மட்டும் படிச்சிடாமல் அல் குர்ஆனையும் சேர்த்து கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி கொண்டு போங்க, ரிசர்ச் பண்ணி கொண்டு போங்க. அல் குர்ஆன் என்ன சொல்லுது, அதே மாதிரி நிறைய வேர்சஸ் எல்லாம் இருக்கு. அதை நாங்கள் நெக்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதே போல தான் அறிவிட முக்கியத்துவத்தை பற்றி தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம் இப்போ முஸ்லிமான் வருது. படிக்கிறது இருக்கு தானே எல்லாருக்கும் கடமை என்பதாக நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜால வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாங்கள் படிப்பேன்னு சொல்லும் பொழுது அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஆன்மீக ரீதியாக மட்டும் நாங்கள் அணுகக்கூடாது. அப்படி அணுகினோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு வீழ்ச்சியடைந்த சமூகமாக நாங்கள் மாறுவோமே தவிர நாம் உலகத்திட வந்து தற்கால அப்டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களையே அப்டேட் பண்ணி கொண்டு போகலாம் வைக்கும். நாங்கள் ஆன்மீக ரீதியாக மட்டும் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போனோம்னு சொன்னால் இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் வந்து யாரும் செய்கிறது? அல் குர்ஆன் பாடம் வைக்கிறேன் நாங்கள் நீங்கள் செய்யாட்டி வேறு யாரும் செய்கிறது? அதுக்கு நான் முஸ்லிம்ஸ்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறதா? எவ்வளோ காலம் அவங்க இந்த ரிசர்ச்சை பண்ணி இருப்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு இந்த செகண்ட் நியத்து வைக்கணும், நான் நல்லா படிக்கணும், அல் குர்ஆனையும் படிக்கணும், சுன்னாவையும் படிக்கணும். அந்த அல் குர்ஆன்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்சஸ்க்கும் சயின்டிஃபிக், பயாலஜிக்கல், மேத்தமெட்டிக்கல், டெக்னாலஜிக்கல் என்று சொல்லி நிறைய வேர்சஸ் இருக்கு. அந்த எல்லா வேர்சஸுக்கும் சேர்த்து அல் குர்ஆன் வசனத்துக்கும் சேர்த்து நீங்கள் இந்த செகண்டை முடிவு கொண்டுடுங்க. இன்ஷா அல்லாஹ்
நீங்கள் ஓ லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏ லெவலுக்கு நீங்கள் பயாலஜி சூஸ் பண்ணாலும் ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் சூஸ் பண்ணாலும் ஓகே, அந்த துறையில் நீங்கள் பாருங்கள், டெக்னாலஜி சூஸ் பண்ணாலும் ஓகே, அந்த துறையில் வந்து அல் குர்ஆன் சுன்னாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சார் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ணலாமான்றதை கட்டாயமாக நீங்கள் இப்போவே அவங்களோட மைண்டில் வச்சு கொண்டு போங்க. ஏன்னு சொன்னால் என் லைஃப்பில் உண்மையிலையும் நான் பிஃபோர் ஓ லெவல் 14-15 வயசாக இருக்கும் போகலே எல்லாரும் ஒரே ரோட்டில் தான் போகிறேன். உதாரணத்துக்கு வந்து நாங்கள் படிக்கிற டைம்லையும் எல்லாரும் ஆர்ட்ஸ் எடுத்துட்டு எல்லாரும் போகிற அரபிக் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் ஆர்ட்ஸ். இப்போ அதே வழிக்கு போகணும்னு சொன்னால் நானும் அவங்களே மாதிரியே இப்போ நாங்கள் எது சரி ஒன்று யூனிக் ஆகணும்னு சொன்னால் நிறைய சேலஞ்சஸ் வரும். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஹாஃபிஸ், நீங்கள் குர்ஆனை பாடமாக்கிக்கிறீங்க, நீங்கள் இங்கே போகப்படாது, இதை மட்டும் தான் படிக்கணும், அதை மட்டும் தான் படிக்கணும்னுவாங்க. அல் குர்ஆன் சுன்னாவும் வந்து எங்களுக்கு ஒரு நாள் அப்படி செல்லல. உண்மை தானே? அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா வந்து இது மாதிரி சயின்டிஃபிக் வேர்சஸை வந்து இறக்கிக்கிட்டே இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆன்மீக ரீதியான வசனங்களை மட்டுமே அல்லாஹ்க்கு இறக்கிட்டு போகலுமே. ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி இறக்கிட்டு மட்டும் போகாம அஃபலா யன்ஸுரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் இருக்கு தானே, அது எப்படி என்னென்ன சயின்டிஃபிக் விஷயங்களை உள்ளடக்கி படைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வந்து எங்கள்கிட்ட தான் கேட்கிறான். வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் வந்து எப்படி நிப்பாட்டப்பட்டு வச்சிருக்கிறேன்றதை பற்றியும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தான் ரிசர்ச் பண்ண சொல்கிறேன். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், அல் குர்ஆன் ஓதிட்டு மட்டும் போகிற வழியை பார்க்குறோம். தொழுகையில் என்னமோ கொஞ்சத்தை பாடமாக்கியாச்சு. அஃபலா யன்ஸுரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வஇலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வஇலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் அப்படின்னு சொல்லி ஓதிட்டு மட்டும் போகிறோம். ஆனால் இன்றையிலேருந்து நீங்களும் ஒரு நியத்து வைங்க, அல் குர்ஆனை ஓதுறதோடு மட்டும் போகாமல் அதில் மீனிங்கை கொஞ்சம் விளங்கி ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் கிதாபெல்லாம் இருக்கும், அசத்துலேயும் இருக்கும். அது வேண்டிய டவுட்ஸை வந்து அசத்துக்கிட்டே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளலும். அப்போ குர்ஆனை ஓதுறதோடு மட்டும் கொள்ளாமல் அதில் மீனிங்ஸை விளங்கி நாங்கள் எப்போக்கி நாங்கள் ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்பையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அல்லாஹோட நெருங்க போகலை, அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டான். அது என் வாழ்க்கையில் நான் பர்சனலாக அனுபவிச்ச ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலாவோட நாங்கள் எவ்வளோ நெருங்குறோமோ அல்லாஹ் வந்து எங்களோட அவ்வளோக்கு நெருங்குவான். எவ்வளோ நாங்கள் அல்லாஹையும் அவனோட குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு தூரமாகிறோமோ அவ்வளோக்கு அல்லாஹ் தஆலா எங்களையும் நல்ல நல்ல விஷயங்கள்லேருந்து தூரமாக்குவான். நான் என் லைஃப்பில் சின்ன நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ நாங்கள் ஓ லெவலில் இருக்கும் போகலே எல்லாரும் ஒரே ரோட்டில் போகிறேன். இப்போ எங்களோட காலேஜில் ஒரு 100-150 கிராஜுவேட்ஸ் இருந்தாலும் கூட அதில் ஒரு 90-95% வந்து ஆர்ட்ஸ் இல்லாட்டி அரபிக் அது மாதிரி ரிலேட்டட் தான். ஒருத்தர் 2 பேர் தான் அது தவிர பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லாட்டி டெக்னாலஜி பயோ அப்படி சம்மந்தப்பட்டதுக்கு வந்திருக்கிறேன். அப்போ அந்த டைமில் நீங்களே இப்போவே நியத்து வச்சுக்கொள்ளணும், நான் எல்லாரையும் போல நான் ஆன்மீகத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணத்தான் வேணும். அதோடு சேர்த்து அல் குர்ஆன் செல்கிற இந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ்களுக்கு வந்து நாங்கள் ப்ரையாரிட்டியும் இப்போலேருந்தே மைண்டில் வச்சுக்கொள்ளணும். நாங்கள் அதை மட்டும் அல் குர்ஆன் ஆன்மீக ரீதியாக மட்டும் அணுகிடாமல் அல் குர்ஆன் சொல்கிற அத்தாட்சிகளையும் நாங்கள் இன்றையிலிருந்து உங்களால் முடியுமான அளவு நீங்கள் அல் குர்ஆன் ஓத போகல கொஞ்சம் மீனிங்கையும் பாருங்கள். சம்டைம் மீனிங் விளங்காமிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனிங் 100% விளங்க வேண்டிய தேவையும் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ விளங்குதோ அவ்வளோவை நீங்கள் விளங்கி கொண்டு இப்போயே நோட் பண்ணி கொண்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் ஒரு நாள் தராமிக்க மாட்டான். இப்போ நான் என் லைஃப்பில் எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன், யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலுமெண்டு ஒரு ஹாஃபிஸ் ஒரு மூளைக்கு. ஆனால் நாங்கள் எவ்வளோ அல்லாஹோட நெருங்குறோமோ அல்லாஹ் தஆலா எங்களுக்கான வழிகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பான். இப்போயும் கூட அல்லாஹோட எவ்வளோ நெருங்கிறேனோ அல்லாஹ் அவனுக்கான எங்களுக்கான வழியை தந்து கொண்டே இருக்கிறார். அப்போ நாங்கள் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் செலுத்துறதோடு நிப்பாட்டி கொள்ளாமல் லௌகிக பக்கமும் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். ஓகே, டெக்னாலஜி இது ஒரு அருளா இல்லாட்டி எங்களை எல்லாரையும் நாங்கள் அல்லாஹோட பக்கம் நெருங்குறோமா இல்லையா, ஃபோன் எடுத்ததோட அல்லாஹ் நாங்கள் மறந்துட்டோமா என்று எங்கள் எல்லாரையும் வந்து செக் பண்ணுறதுக்குரிய ஒரு சோதனையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிஅமாவா இல்லாட்டி டெக்னாலஜி வந்து ஒரு ஃபித்னாவா?
என்ன சொல்கிறீங்க இங்கே சை நிஅமாவா ஃபித்னாவா சொல்லுங்க, எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யாரும் மார்க்ஸ் போடுறது இல்லை, நீங்கள் சரியாக சொன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது, பிள்ளையாக சொன்னு சொல்லி மார்க்ஸை கட் பண்ண போகிறதும் இல்லை. என்ன சொல்கிறீங்க நிஅமா? நீங்கள் பார்த்து சொல்லுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சார் நிஅமான்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி வந்து ஒரு நிஅமத், ஃபித்னா. ஓகே, ரெண்டு சைடும் வரையிலும். நீங்கள் நிஅமா. ஓகே, நாங்கள் பார்ப்போம் நிஅமத்தா அல்லது ஃபித்னாவா. நிஅமத்ன்றது வந்து அல்லாஹ் வந்து எங்களுக்கு தந்த நன்மை மற்றும் உதவிக்கு தான் சொல்றது வந்து நிஅமத். எனக்கு பேசலுமா இருக்குது, நான் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து உங்களோட காதுகளத்தையும் கேட்குது, நான் பேசுகிறது ஒரு நிஅமத். அதை வந்து அழகான முறையில் வந்து அல்லாஹ் தாலா எந்த வித நோய்ஸும் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக தரது, உங்களோட காதுக்கு தரது, அது ஒரு நிஅமத்தா இல்லையா? நிஅமத். அதே போல தான் வந்து இந்த மொபைல்ஸ் மூலமாக வந்து எங்களுக்கு சும்மா நான் நார்மல் எக்ஸாம்பிள்ஸ் தான் போட்டிக்கிறேன், பெருசாக ஹார்ட் ஒன்று போடலை. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களே, நீங்கள் ஒரு போர்டிங் ஹவுஸில் வந்து போய் படிக்க போகிறீங்க. அப்போ அந்த டைமுக்கு வந்து உங்களோட பேரண்ட்ஸோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ அந்த டைமுக்கு டெக்னாலஜி வந்து ஒரு நிஅமத்தா இல்லாட்டி ஃபித்னாவா? அந்த டைமுக்கு நிஅமத். இதில் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. அதே மூலம் தான் வந்து இப்போ வந்து இந்த டெக்னாலஜிக்கல் எராவில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்களுக்கு படிக்கலும். உண்மையை சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து ஓகே எழுதி முடிங்க. ஸ்லைடு ஷேர் பண்ணாமல் எழுத்தன குரூப்ஸுக்கு. ஓகே, நீங்கள் பெருசாக டீப்பாக எழுத தேவையும் இல்லை. நான் இதே ஸ்லைட்ஸை வந்து ஷேக் மூலமாக நான் குரூப்பில் போடுவோம். அதுலேயும் பார்த்தவங்களுக்கு வேண்டிய நாலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, எஸ், நான் செல்ல வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நான் மதரசாலேருந்து ஒரு A லெவல் செஞ்ச ஒரு 4 மாதம் தான். அப்புறம் என் ஸ்ட்ரீமை மாற்றணுமே, நான் A லெவல் செஞ்சது ஆர்ட்ஸ் தான். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுத்தேன். இப்போ ஆர்ட்ஸ்லேருந்து வந்து நான் மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து நான் மாறணும். அந்த டைமுக்கு தான் இந்த நிஅமத் எனக்கு வந்து பெரிய அளவில் கை தந்துச்சு. எப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் யூடியூப் யூஸ் பண்ணுறேன். நான் A லெவல் மேத்தமெட்டிக்ஸ் படித்தது வந்து 100% இந்த யூடியூப்பில் தான். எங்கே யார்டையும் எவர்டையும் கிளாஸ் போகவும் இல்லை, ஒரு சதம் கூட செலவழிக்கல இந்த யூடியூபுக்கு போடுற பேக்கேஜை தவிர. அதே இது நான் வந்து கிளாஸை வந்து வெளியே போயிருந்தேன்னு சொன்னால் எனக்கு 2 வருஷம் டைமும் எடுத்திக்கும், 4-5 லட்சம் சல்லியும் செலவாகிக்கும், எல்லாம் மண்ணாயிருக்கும். கடைசிக்கு படித்தது ஒன்று இருக்குமோ தெரியா. ஆனால் எனக்கு வந்து இந்த டெக்னாலஜி இருக்கு தானே, யார் என்ன சொன்னாலும் பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிச்சு. அதில் வந்து உங்களுக்கு படிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமாக்கும் டிபி எஜுகேஷன் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ், பயோ, அதே போல் வந்து சயின்ஸ் தெரியுமாக்கும். யாருக்கு தெரியும் டிபி எஜுகேஷன் பற்றி? ப்ரொமோட் பண்ண வரல. ஓகே, அதில் தான் நான் படித்தது 2-3 வருஷத்துக்கு முதல்ல. அதே போல் தான் வந்து டெக்னாலஜி நிஅமத் என்பதற்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் அல் குர்ஆன் எப்ஸ் மூலம் வந்து எங்களுக்கு வந்து அல் குர்ஆனை வந்து ஓதேலும், அல் குர்ஆனை வந்து ரிசர்ச்சஸ் வந்து எங்களுக்கு வாசிக்கலும். அதே போல் தான் வந்து நான் வந்து படிச்சுட்டு மட்டும் சும்மா போகாமல் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து அதான் டைமை வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க தானே பல ஜோன்களாக வந்து. அதுக்காக வேண்டியும் எங்களால் முடியுமான ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் லான்ச் பண்ணிக்கிறோம். அதே உங்களுக்கு வேணும்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளையில் மாய்க்கும் அதான்.lkன்னு சொல்லி. இது எங்கள்கிட்ட சொந்த ஓன் ப்ராடக்ட். நாங்கள் ஒரு ஹாஃபிஸ், நாங்கள் ஒரு ஆலிம் மட்டும் இருந்துடக்கூடாது. நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆகணும், நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், நீங்கள் ஒரு லோயர் ஆகணும், நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும். அது உங்களால் இயலாமல் இல்லை, உங்களால் தான் இயலும். யார் என்ன சொன்னாலும் உங்களால் தான் இயலும். அப்படி நாங்கள் மட்டும் இருந்துடாமல் சமூகத்துக்கு என்ன செய்யணும், நான் செய்யணுமே. இப்போ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது தான் இப்போ உங்களுக்கு சர்ச் பண்ணவும் மேலுமாய்க்கும் அதான்.lkன்னு சொல்லி நான் வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் அப் தான். இதில் நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் அதில் ஃபீச்சர் அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளணும். அதே போல் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸுக்கு வந்து அட்டென்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அல் குர்ஆன் டெக்னாலஜி வந்து நிஅமத் என்பதற்கான எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் அதே டெக்னாலஜி எங்களுக்கு ஃபித்னாவாகவும் மாறுது. கத்தி மாறி தான் எங்களோட கையில் தான் இருக்கி. நாங்கள் ஒரு
ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமா இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒருத்தரை தாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோமான்றது வந்து எங்களோட கையில் இருக்கிற மாதிரி தான். ஃபித்னா என்பது வந்து அல்லாஹ் எங்களை வந்து சோதிப்பது, டெக்னாலஜியை வந்து தவறாக பயன்படுத்தினேன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபித்னாவாக மாறும். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து எங்களோட நேரத்தை வீணாக்குறது. இப்போ நாங்கள் பார்த்துப்போம் எல்லாரும் விதிவிலக்கு இல்லை, யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. ஃபோன் எடுத்தாச்சு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டயர்டாக இருக்கு என்ன சரி போகிற ஃபேஸ்புக், போகிற இன்ஸ்டாகிராம், போகிற டிக்டாக், போகிற எல்லா நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. அங்கே போனதோட சரி இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு 2 நிமிஷத்தில் வைக்கிறேமான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். யார் யார் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அதை பார்த்துட்டீங்கன்னு சொல்ல, யார் யார் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் எல்லாருக்குமே தானே. ஓகே, அப்போ அந்த டைமுக்கு இந்த டெக்னாலஜி வந்து உங்களோட டைமை வீணாக்குற அங்கே இன்னைக்கு வந்து ஃபித்னாவாக மாறுது. அதே போல் வந்து தேவையில்லாத வீடியோஸுகளை வந்து நாங்கள் விரும்பினோ விரும்பாமல வந்து சிஸ்டம் வந்து ஏஐ மூலமாக வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணப்படுறதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அல்குரான் ரிலேட்டடான வீடியோஸ் அதே போல் நல்ல நல்ல விஷயங்களை தான் பார்த்துட்டு போவீங்க. ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், இல்லாட்டி உங்களோட பக்கத்தோடு, இல்லாட்டி உங்களை சுற்றிக்கிற என்வாயர்மெண்ட் இருக்குதானே, அவங்க வந்து என்ன சார் ஒரு படம் சம்மந்தப்பட்ட வீடியோவோ என்ன சார் ஒரு ஃபில்ம் ஒன்றை பார்த்தாலும் அந்த ஃபில்மை வந்து சிஸ்டம் வந்து ஏஐ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல புள்ளி இருந்து வேலை இல்லை, சூழல் வந்து எப்படியும் உங்களைய மாற்றத்தான் பார்க்கும். அந்த டைமில் வந்து அதை நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி என்பது சிம்பிளாக கத்தி மாதிரி தான். அதே போல் தான் வந்து கேம்ஸுக்கு அடிமையாகுது. கேர்ள்ஸ் நீங்கள் குறவாய்க்கலும், பாய்ஸில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து கேம்ஸுக்கு அடிமையாகிறது வந்து இப்போ ஒரு சர்வசாதாரண விஷயமா போயிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து நாங்கள் டைமை கொடுக்கக்கூடாது ஒரு நாளும். அதே போல் தான் வந்து டெக்னாலஜியால் வர பெரிய பிரச்சனை தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், காலேஜஸ்லேயும், ஸ்கூல்ஸ்லேயும், மதரசாலையும் எல்லா இடத்துலையும் வர பிரச்சனை தான் பெற்றோர்கிட்ட பேச்சு கேட்குறல்ல, ஒஸ்தாத்மார்ட்ட பேச்சு கேட்குறல்ல, அதே போல் வந்து பெரியாக்களில் பேச்சு கேட்குறல்ல, எல்லாத்துக்கும் காரணம் இந்த டெக்னாலஜிஸ் தான். அதில் மெயின் காரணம் இந்த ரீல்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வருது, 1 நிமிஷம், 1.5 நிமிஷம், 45 செகண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ் வர ரீல்ஸ் இருக்கு தானே, அதுதான் உங்களோட மண்டைய மூளையை வந்து நாசமாக்குறது அந்த ரீல்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு போவீங்க, மாஷா அல்லா நல்ல ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு போவீங்க. அப்புறம் அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணதோட கவலையான ஒரு வீடியோ ஒன்று வரும். அடுத்த வீடியோ இதாக்கினதோட அங்கே பாம்பே ஒன்று வெடிச்சு, அங்கே இஸ்ரேல் ஈரானுக்கு அடிச்சு, ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சேன்னு சொல்லி உங்களை டென்ஷன் ஆக்குற. அப்புறம் அடுத்த வீடியோ வந்து என்ன சார் ஒரு பாட்டு ஒன்று வந்து உங்களை நீங்கள் சிரிக்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களை அலைய வைக்கிற, அல்லா இந்த புள்ள பாவமே இப்படி ஒன்று நடந்திருக்கே, அல்லா இந்த உமாக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கேன்னு சொல்லி உங்களே கவலை அடைய வைக்க. பாருங்கள் எவ்வளோ உங்களே ஃபுல்லாக டெக்னாலஜி கைக்கு எடுத்திருக்கே இல்லையா, உங்களோட எமோஷன்ஸை வந்து டெக்னாலஜி கைக்கு எடுத்திருக்கே இல்லையா, எடுத்திக்கு. அப்படி வரப்போகல வந்து உங்களுக்கு வந்து உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். உமா ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் ஒன்றுக்கு சொல்கிறாங்க, மால் இதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லி உங்களோட நீங்கள் குயிக்க சூடாகிற, வாப்போட குயிக்க சூடாகிற, ஒசமாட்ட பேச்சு கேட்குறல்ல. அதுக்கு மெயின் காரணங்கள் ஒன்று தான் இந்த ரீல்ஸ். ஆனால் ரீல்ஸ் இல்லாமல் எங்களுக்கு கேட்கலாம். அதுக்கு வந்து எப்படி செய்யணும் வந்து அவங்களோட பேரண்ட்ஸு கிட்ட தான் அடுத்த ஒர்க் செய்யறா செய்வாங்க, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி. அது ஓகே. இப்போ நாங்கள் மனித வாழ்க்கையில நோக்கம் வேர்சஸ் டெக்னாலஜியில் வந்து நோக்கம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் வந்து மனிதர்களாகிய என்னையையும் உங்களையும் எல்லாத்தையும் எத்தனையோ கோடிக்கணக்கிக்கிற எல்லாத்தையும் படிச்சுக்கிற வந்து இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் வந்து வணங்குறதுக்காக வேண்டித்தான் படிச்சுக்கிறான். ஆனால் டெக்னாலஜியோட நோக்கம் வந்து ஒன்றும் இல்லை, வளமே செய்கிற வேலை இருக்குதானே அதை கொஞ்சம் லேசாக்குறதுக்கு. அதே போல் அங்கே வந்து ஒரு வேணுமென்னு சொன்னால் அது எங்களோட கையில் தேடிக்கு வந்து அந்த டெக்னாலஜி மூலமாக வந்து நாங்கள் நாலேஜ் எடுக்கிறோமா இல்லையானது தான் மெயின் ரீசன். ஆனால் வந்து அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிற படிப்படியாக 23 வருஷமாக இறக்கப்பட்டிருக்கிறது வந்து அல்லாஹ் தஆலா வந்து வணங்குவதற்காக வேண்டி மட்டுமே. மனிதர்களை அல்லாஹ் படிச்சுக்கிற மனிதர்களையும் ஜின்களையும்.
இப்படி அல்லாஹ் தஆலா மூலமாக படைக்கப்பட்ட நாங்கள் இபாதத் என்பதை நாங்கள் நினச்சி கொள்ளக்கூடாது. இபாதத் என்பது மாஷா அல்லாஹ் கியாமுல் லைல் தொழுகிறது, இல்லாட்டி 5 நேரம் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, அடுத்தாக்களுக்கு சதக்கா கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்படியான விஷயங்கள் சொல்லி மட்டும் நாங்கள் இபாதத்துக்கு ஒரு சர்க்கிள் ஒன்றை போட்டு அதுள்ளுக்கு மட்டும் நாங்கள் நின்றுடக்கூடாது. இபாதத் என்பது இதில் ப்ரீஃபாக சொல்லிக்கிற மாதிரி 4 பேருக்கு நல்லது நினைக்கிறதும் ஒரு இபாதத் தான். இப்போ நீங்கள் படிக்க போகல, நான் மட்டும் படிச்சுட்டு போகணும், அடுத்தாக்களுக்கு யாருக்கும் நோட்ஸை கொடுக்கக்கூடாது, அது இபாதத்துக்கு முரணாது. அப்பவே நீங்கள் நினைக்கணும், நானும் நல்லா வரணும், என்னால் ஒரு 4 பேரும் நல்லா வரணும்னு சொல்லி. அதுக்காக வேண்டியும் நாங்கள் எங்கள் டைமை கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் மட்டும் யூனிவர்சிட்டிக்கு போகாமல், நாங்கள் மட்டும் ஹாஃபிஸ் ஆலிமாக மட்டும் மாறாமல், எங்களுக்கு என்ன செஞ்சு நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சு கொண்டு போகிறோம். ஃபாரின் ஸ்காலர்ஷிப்ஸ் அதே போல் நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. அதுக்கும் நாங்கள் மட்டும் லைஃப்பில் அச்சீவ் பண்ணாமல் எங்களால் ஒரு 4 பேரையும் லைஃப்பில் அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட மெயின் நோக்கமும் கூட. இந்தியிலேருந்து நீங்கள் நினைக்கணும், நானும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் லைஃப்பில், என்னால் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 4 பேரை சரி என்ற வாழ்க்கையில் நான் வாழ வைக்கணும் அப்படின்னு தான் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கணும். இல்லாட்டி நாம் வாழ்ந்தாச்சு, ஓகே, மூத்து வந்தாச்சு, கபருக்கு போனாச்சு, கதை முடிஞ்சு. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளி உருவாகிக்காது. யார் சரி ஒருத்தர் இந்த காணியை வகுப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கு நீங்கள் இந்த விஷயங்களை படிக்கிறீங்க, நல்ல விஷயங்களை படிக்கிறீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, தொழுவுறீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு காணியோடு வகுப் பண்ணதே இல்லை. உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கும், இது மாதிரி நாலேஜ் என்ன செய்கிற நாலேஜ் ஒன்று இருக்கும், அது நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட எதிர்பார்ப்பு அல்லாஹ் கிட்ட தவிர வேறு யாருக்கிட்ட எதிர்பார்க்க வானம். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் கால் எடுத்து வைக்கல. அதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயத்துலேயே எல்லா எதிர்பார்ப்பையும் நீங்கள் ஃபைனலாக செஞ்சுட்டு அல்லாஹ்காக செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்டேருந்து இறுதி முடிவை நீங்கள் எதிர்பாருங்க. அப்படி மனிதர்கள்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் உங்களுக்கு திருப்தி என்றதை, சந்தோஷம் என்றதை எடுக்கவே இல்லை நீங்கள் செய்கிற அந்த நல்ல விஷயத்தில். ஓகே, டிஜிட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றால் என்ன? மொபைல், இன்டர்நெட், சோஷியல் மீடியாஸ் போன டெக்னாலஜியை நல்ல முறையில் பயன்படுத்துகிறது. எப்படி டெக்னாலஜியை நல்ல முறையில் எங்களுக்கு 4 பேருக்கு யூஸ் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணலும் சொல்லுங்க பார்க்க. இந்த சைட்லேருந்து எப்படி எங்களுக்கு யூஸ் பண்ணலும் சொல்லுங்க, அதுக்கு வர சொல்லுங்க. பெருசாக யோசிச்சுட்டு இருக்குது, ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை. சும்மா எப்படி நாங்கள் யூஸ் பண்ண ஃபோனை எப்படி 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலும், அவ்வளோதான். சொல்லுங்களே, ஒன்றும் இல்லை. ராக்கெட் சயின்ஸ் மாதிரி யோசிக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. இதில் எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, நோ ஐடியா. யாருக்கும் சொல்லல? யாரும் இல்லை. ஓகே, நாங்கள் வளமையை பார்க்குற வீடியோஸ் இருக்கும், சோஷியல் மீடியாஸில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் ஆகும். அந்த போஸ்ட்டை உண்மையாக பொய்யான்னு சொல்லி அதை நாங்கள் அடுத்தாக்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு, ஃபோர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் போதும். நீங்கள் 20 செகண்ட்ஸ் இல்லாட்டி 2 நிமிஷம் எல்லாம் எடுத்து நான் அனுப்புகிறா இல்லையா, அனுப்புனா இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, அடுப்பின அவரே ஏசுவார், இவரே ஏசுவார், அவருக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்குமான்னு பெருசாக யோசிக்க ஒன்றுதே இல்லை. இந்த சோஷியல் மீடியாவில் வர இந்த போஸ்ட்டை நான் ஷேர் பண்ண நினச்சேன்னா நல்லது நடக்குமா, பிரயோசனமாக இருக்குமான்றதை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مثقال ذرة شرا يرى فمن يعمل مثقال ذرة خيرا يرى. யாரு ஒரு அணுவளவு கூட நன்மை செய்கிறாங்களோ அதுக்கான கூலியை அவங்க அனுபவிச்சே தீருவாங்க. நாங்கள் சோஷியல் மீடியா ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்குறோம், ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறோம், ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்க்குறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது,
ஒரு போஸ்ட் ஒன்று வருது, இப்படியாம் அங்கே இப்படி அங்கே இப்படி அவருக்கு இப்படி அவருக்கு இப்படியான்னு ஒரு போஸ்ட் ஒன்று வருது. அந்த போஸ்ட் ஃபமன் யஅமல் மிஸ்கால ذرة خيرا يره, நல்லதாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ணுறதும் உங்களால் ஃபார்வர்ட் பண்ணப்படுறதும் அதற்கான கூலியை நீங்கள் பெற்றே தீருவீங்க. அதே போஸ்ட் ஃபமன் யஅமல் மிஸ்கால ذرة شرا يره, யார் அணுவளவு கூட தவறு செய்கிறாங்களோ அதுக்கான கூலி அனுபவிச்சே தீருவாங்க. அது தவறு வந்து அடுத்தவங்க சல்லியை களவாண்டது மட்டும் இல்லை தவறு. நாங்கள் சோஷியல் மீடியாஸில் அன்வான்டான ஒரு விஷயம் ஒன்று சர்ச் பண்ணுறதும் தவறு தான். அந்த தவறுக்கான கூலியை அல்லாஹ்கிட்ட நாங்கள் எதிர்பார்த்தே ஆகணும். எந்த ஒரு எக்ஸப்ஷனும் இல்லை. யாராக இருந்தாலும் அதே சட்டம் தான், அதே நடைமுறை தான் அல்லாஹ்கிட்ட. நாங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டர் வந்து நாங்கள் பார்க்கணும், இது சரியானதா உண்மையானதா. இப்போ நிறைய போஸ்ட் வருது, அங்கே அப்படியாம் இவருக்கு இப்படி அவருக்கு அப்படியே இவருக்கு இப்படியாமன்னு சொல்லி அந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் உங்களுக்கு 100% ஷுவர்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு விஷயம் அது மூலமாக ஒரு 4 பேர் யூஸ்ஃபுல்லாக பிரயோசனம் அடைவாங்கன்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. அதை ஷேர் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு நன்மைத்தான் கிடைக்குமே தவிர பாவம் கிடைக்காது. ஆனால் அதே ஒரு போஸ்ட் வந்து இன்னொருத்தர் வந்து இழிவுபடுத்துறதாகவும் ஏதாவது ஒரு தவறு மூலமாக வந்து ஒருத்தர் ஒரு தவறுன்னு செஞ்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டியிருப்பாங்க, அதை வந்து என்ன செய்கிற அவங்களோட கிளாஸ் குரூப்ஸ் இருக்குது அதில் போடுறேன். அதில் போடுறதுல என்ன செய்கிற ஒவ்வொருத்தரும் மாறி மாதிரி கல்வி ஊற்றுற. அதுதான் நடக்கு. அப்படி கல்வி ஊற்றுறதும் பாவம். ஃபமன் யஅமல் மிஸ்கால ذرة شرا يره, அப்படி கல்வி ஊற்றினாலும் நீங்கள் அதுக்கு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணினாலும் விமர்சித்தாலும் தேவையில்லாமல் அதற்கான கூலியை நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் நாளை கியாமத்தில் சுமக்க வேண்டி வரும். நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாரும் தான். ஆனால் அதே விஷயத்தை நாங்கள் நல்ல ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னால் அதற்கான கூலியையும் நாளைக்கு நாங்களே எதிர்பார்க்க மாட்டோம். இப்படிதான் எங்களுக்கு இது மாதிரி நன்மை கிடைச்சிருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் எங்களை அறியாமல் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளும் பன்மடங்காக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்திலையும் கூட. எஸ், ஸ்க்ரீன் டைம் மேனேஜ்மெண்ட். ஸ்க்ரீன் டைம் என்றால் என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த இது ஸ்க்ரீன் டைம் அப்படின்ற என்ன? இது சரி சொல்லுங்களையா? சரி, யா மொபைலில் என்ன ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. யா அவ்வளோதான், பேச யோசிக்க தேவை. இந்த ஸ்க்ரீனை நாங்கள் வந்து பயன்படுத்துறதால 1-2 நாளும் இருக்கலும், ஆனால் நிறைய தீமைகள் தெரிகிற. உடல் ரீதியாக வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதால எங்களோட கண் அடிபட்டு போய்த்திடும். அதே போல் வந்து தலைவலி, தூக்கமின்மை, அதே போல் வந்து தூங்காட்டி உடல் ஒட்டோவாக வந்து எங்களோட கண்ட்ரோல் இல்லை. உடம்பு வந்து அதோட பாட்டில் உடம்பு செல்றதை தான் நாங்கள் கேட்க வேண்டி வரும். அதை தின்னாது என்று செல்லும், நாங்கள் திண்டா அது எங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து இப்போலேருந்து நீங்கள் யோசிச்சு கொள்ளணும். நீங்கள் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோக்கு குறைக்கலுமோ அவ்வளோக்கு குறைங்க. அப்படி குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆரோக்கியம் என்றதை வந்து எங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலுமா இருக்கும். இது எழுதுங்க.
அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்கள் நைட் 11 மணியிலிருந்து அதிகாலை 4-5 மணி வரைக்கும் மொபைலை யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் பேரண்ட்டில் கண்ட்ரோல் இருக்கிறதால சம்டைம் இதோட ரியல் லைஃப்பில் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு காலம் வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்த டைமுக்கு இதை நீங்கள் இப்போ நான் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மிஸ் ஆகினு சொன்னால் கண் உங்களோட கண்ட்ரோல் போய்த்திடும், தலைவலி உங்களை தேடி வரும், தூக்கமின்மை, தலைவானில் தலையை வச்சாலும் தூக்கம் போகாது. அதே போல் வந்து எந்த 4 உடலில் வந்து சோர்வு, ஒரு வேலையை செய்ய புறானோதை பார்த்தாலும் சோமரமைக்கு சரி படிப்போம், கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு படிப்போம்னு சொல்லி நாளே முடிஞ்சிடும். அப்படி உங்களோட லைஃப் போயிட்டே இருக்கும். அதே போல் தான் 2வது மன மற்றும் மூளை பாதிப்புகள். இந்த ரீல்ஸ் நான் சொல்கிறது தான், இந்த ரீல்ஸ் மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களோட பிரைனையும் வந்து ரோஸ் பண்ணும். உண்மையான கதை நிறைய வீடியோஸும் இருக்கும், போகிறக்கு பார்ப்பேன் டைம் இருந்தேன்னு சொன்னால். உங்களோட மெமரி பவரை வந்து ஃபுல்லாக வந்து அழிச்சு போட்டுடும். உண்மையான கதை நீங்கள் 7 மணி சொன்னால் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபோன் இருந்துன்னு சொன்னால், இல்லாட்டி பேரண்ட்டில் சரி ஃபோன் எடுத்து பாருங்கள், உங்கள் அப்போட ஃபோன் எடுத்து சரி இப்படி ஒன்று நடக்குதான்னு சொல்லி அது எப்படி நடக்குதுன்னு நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து எந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு கவனித்து கொண்டு இருக்கலாம், தொடர்ந்து கவனித்து கொண்டு இருக்கலாம். அதுக்குரிய மெயின் காரணம் வந்து இந்த வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து நீங்கள் அதிகரிக்கிறது தான். எவ்வளோக்கு நீங்கள் ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறோ அவ்வளோக்கு நல்ல. அதே போல் தான் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் குறைவு. இப்போ அப்போ சொல்லுவாங்க வந்து மகள் முந்தியெல்லாம் மாஷால் நல்லா படித்து கொண்டு இந்த ஃபோனை கொடுத்த பிறகு மகளுக்கு படிக்கவுமே இல்லை, தூங்குறோம் இல்லை டைமுக்கு, ஒன்று சென்னா அடுத்த செகண்ட் மறந்துடுற, வெங்காயம் எடுத்து வாங்கன்னு சொன்னால் போய் தக்காளிக்கு எடுத்து கொண்டு வர, தக்காளிக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் வட்டக்காய் எடுத்து கொண்டு வர. இதுக்குரிய மெயின் ரீசனும் ஸ்க்ரீன் டைம் தான். இப்போ உங்களுக்கு எஃபெக்டாக ஆட்டிங் கூட சம்டைம் உங்களுக்கு ஃபியூச்சரில் கூட இது வந்து யூஸ் ஆகும். அதே போல் தான் வந்து ஸ்க்ரீனை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதால ஃபோன் அது மொபைல் எந்த டிவைஸை யூஸ் பண்ணுறதாலையும் டைமுக்கு தொலையலாம். ஷைத்தான் சொல்லிட்டு இருப்பான், எஸ் இது 30 செகண்ட் தான், இதை கொஞ்சம் பாருங்க, இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி கடைசிக்கு அசரு முடிஞ்சு மகரிப்புக்கு தான் நாங்கள் இருக்க, லுஹருக்கு நாங்கள் எனக்கு அசரும் இல்லை. அதே போல் வந்து குரான் ஓதுறதுக்கு எந்த டைமும் கிடைக்கிறது. ரீல்ஸ் பார்த்ததோட சோஷியல் மீடியாஸுக்கு நாங்கள் இறங்கினேன்னு சொன்னால், டெக்னாலஜிஸ்க்கு நாங்கள் இறங்கினேன்னு சொன்னால் குரான் ஓதுறதுக்கு டைம் இல்லை. உண்மை அதுதான். நீங்கள் இல்லாட்டியும் உங்களை சுற்றி இது நடக்குதா இல்லையா? எஸ் ஓ நோ? எஸ், இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இதுதான் உண்மை, அடித்து செல்வோம். அதே போல் தான் அல்லாஹை வந்து நாங்கள் மறந்துட்டேன். அதில் வந்து குஃப்ருக்குரிய என்ன சார் சோங் வந்தாலும் அதை என்ன செய்கிறேன், அதை எடிட் பண்ணி எங்களோட ஃபோட்டோஸையோ அது இது போட்டு அதை ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு அல்லாஹ் மறந்தாச்சு, அல்லாஹ் ரப்பன்றதை நாங்கள் இங்கே மறந்தாச்சு. எதுவாரோ அதை நாங்கள் ஷேர் பண்ணுறேன். அப்போ அங்கே இன்னைக்கு நாங்கள் நினச்சிக்கொள்ளணும் வந்து இந்த ஸ்க்ரீன் டைமை வந்து நாங்கள் எவ்வளோக்கு மேனேஜ் பண்ணுறோம் அவ்வளோக்கு எங்களோட உடல் உல ஆன்மீக லௌகீக எல்லா விஷயத்தை வந்து எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிடும். சம்டைம் நாங்கள் இதில் அடிக்டட் ஆகியிருந்தாலும் கூட ஸ்க்ரீன் டைமை வந்து எங்களுக்கு மேனேஜ் பண்ணிடும். அது நாங்கள் டைம் இருந்துன்னு சொன்னால் பார்ப்போம். எப்படி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதையும் பார்ப்போம். அது உங்களை விட அவங்களோட பேரண்ட்ஸுக்கு செஞ்சால் தான் நல்ல வேல்யூ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன் டைமை வந்து எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுற முறைகள் இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்கள், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக.
ஓகே, இந்த ஸ்லைட்ஸை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அது சொல்லி நீங்கள் படிக்க வேண்டிய நோட்ஸும் ப்ரீஃபாக ஷார்ட்டாக எந்த அளவுக்கு கேளுங்க. ஸ்க்ரீன் டைமை கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு தேவையான ஒரு 4-5 வந்து போட்டு வச்சுக்கிறேன். மொபைலுக்கு டைம் லிமிட்டை வந்து அமைக்கும். அதுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற அது நான் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக என்ன அப்ளிகேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல் தான் வந்து படிக்கிற நேரத்தில் 7 நிமிஷம்னா ஃபோனை கிட்டேயும் எடுக்க வேணும். உண்மையிலையும் கூட இப்போ நாங்களும் சில விஷயங்களை படிக்க போகல, நான் இங்கே உட்காரன்னு சொன்னால் ஃபோனை ஏன்னா கண்ணுக்கு விளங்காத இடத்துல தான் வைக்கிறேன். கையில் கூட 8 இடத்துல வைக்கிறதில்ல. வச்சோ எனக்கு தெரியும் ஃபோன் என்னையே கண்ட்ரோல் பண்ணணுண்டு. நாங்கள் என்ன சொன்னாலும் ஃபோன் வந்து எங்களையே கண்ட்ரோல் பண்ண எனக்கு தெரியும். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனல் ஒரு லோண்டு தான் எந்த கையில் ஃபோனோ இல்லாட்டி அதே போல் என்ன சரி ஒரு டிவைஸையோ லெப்பில் படிக்கிறேன்டா லெப்பில் வச்சுக்கொள்கிற ஃபோனை தூக்கி தூரமான இடத்த தான் வைக்கிறேன். கண்ணுக்கு விளங்குற மாதிரி வைக்கிறதில்ல, இப்படி தான் வைக்கிறேன். அப்போ இங்கே பார்த்தா விளங்காது, ஏன்னா அது பெரிய செய்தான் உண்டு. அப்படி வச்சுட்டு தான் நான் இங்கே வந்து வீக்கிறேன். அப்போ கண்ணுக்கு பார்த்தும் படாது, பார்த்தேன்னு சொன்னால் எப்படியும் கை போகிற அங்கேக்கு. இப்போ நீங்களும் படிக்க போக்கல வந்து உண்மையிலே வந்து ஃபோன் வந்து நாங்கள் விரும்பியோ விரும்பாமலையோ எங்களே கண்ட்ரோல் பண்ணுறேன். அப்புறம் சரி இப்போ நாளைக்கு எக்ஸாம் வைக்கிறேன்னு சரி நாங்கள் சரி ஃபோனை கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம்னு சொல்லி எந்தையோ ஒரு தேவைக்கு எடுக்கிற உங்களுக்கு மாதிரி நடக்கிற எந்தையோ ஒரு தேவைக்கு எடுக்கிற ஒரு பொடின்னு கால் பண்ணேன்னு சொன்னேன், ஒரு என்ன நோட்ஸ் ஒன்று சென்ட் பண்ணேன்னு சார் அந்த நோட்ஸ் பார்க்குறதுக்கு தான் எடுக்கிறேன். ஆனால் அந்த நோட்ஸை தவிர மற்றது எல்லாத்தையும் பார்த்து டைமை பார்த்தா 2 ஹவர் போய்த்தீங்க. அப்புறம் தான் யோசனை வர அல்லா நாளைக்கு எக்ஸாமிக்கே இதுதான் நடக்கிற ரியாலிட்டி, எங்களுக்கு இதுதான் நடந்துருக்கு. ஆனால் இப்போ ஃபுல்லாக ஃபோனை நாங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்தாச்சு. ஃபோனோட கண்ட்ரோல்லேருந்து நாங்கள் வந்து ஃபோன் எங்கட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கி. அதுக்கு தான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்ன்றது சொல்லித்தரோம். யூஸ்லெஸ் ஆப்ஸை வந்து ரிமூவ் செய்யுங்க. உதாரணத்துக்கு வைங்க, நீங்கள் இப்போ யார் யாருக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிற சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருக்கிற மீக்கும் அசத்தை பார்க்குற அப்போ ஈக்கின்றது ஓகே. அப்படி இருந்தேன்னு சொன்னால் நான் ஃபாலோ பண்ணுறவன்ட்டு தான் எக்ஸாம் சரி இருந்தேன்னு சொன்னால் இல்லை நோம்புன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு முதல் வந்து சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இல்லை சோஷியல் மீடியாஸ் அப்ளிகேஷன்ஸை அன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்போ அன்ஸ்டால் பண்ண சரி தானே. அப்போ நான் என்ன செய்யணும்டா லெஃப்ட் ஆன் பண்ணி ப்ரௌசரில் போகணும். அது பெரிய கொஞ்சம் ப்ரொசஸ் கூடன்னு சொன்னால் இதில் 1 செகண்ட் போகணும்னு சொன்னால் அவ்வளோ 2 நிமிஷம் மட்டும் எடுக்கும். அது சுற்றி இன்டர்நெட் ஸ்பீடுக்கும் சேர்த்து லோட் ஆகிக்கொண்டு வரப்போ டைம் ஒன்று எடுக்கும். அப்புறம் வானா ஒன்று வானா அப்போ என்னையை கண்ட்ரோல் பண்ணுறது தானே. அப்போ நான் என்னையை கண்ட்ரோல் பண்ணுறேன். சோஷியல் மீடியாஸில் கையில் நான் கொடுக்கல. இப்போ எக்ஸாம் சீசன் ஒன்று வரப்போக்கல, படிக்கிற சீசன் ஒன்று வரப்போக்கல, இல்லாட்டி என்ன சார் ஒரு முக்கியமான ஒரு சீசன் ஒரு இது விஷயம் ஒன்று வரப்போக்கல எல்லா ஆப்ஸையும் வந்து அன்ஸ்டால் பண்ணியாச்சு. தேவைன்னு சொன்னால் இன்ஸ்டால் பண்ணி கொள்கிறேன். அதுக்கு நஷ்டம் சல்லி ஒன்று போகிற இல்லை யாரும் ஒன்றும் எடுக்கிறல்ல. அப்போ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து இதே மேலும் சொன்னால் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ண பாருங்கள். எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம்ஸ். அதே போல் தான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணணும். இங்கே பாருங்கள், என் ஃபோனில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸும் வராது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பேட்டரி லோ ஆகிக்கிற சுற்றி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் அது இனி வரத்தானே வேணும். அது இல்லாமல் மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கிறேன். ஃபேஸ்புக்கா ஆஃப், வாட்ஸ்அப்பா யார் மெசேஜ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப். நான் பார்க்குற டைமுக்கு பார்த்துட்டு மாஷால்லான்னு சொல்லி எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணு. இல்லாட்டி அதுக்கு தெரியுமா நான் வெளில வைக்கணும் சொல்லி அது நோட்டிஃபிகேஷன் ஆகும். அட்டிங்கன்னு சொன்னதோட பார்த்தாச்சு வைக்க போகல 2 ஹவர் முடிஞ்சு தான் நாங்கள் டைம் ஃபோனை வைப்பேன். அப்போ ஃபோன் எங்கள்கிட்ட கண்ட்ரோல் இல்லை, ஃபோனோட கண்ட்ரோலில் தான் நாங்கள் வைக்கிறோம். இப்போ ஃபோனோட கண்ட்ரோலில் நாங்கள் இந்த மாதிரி சொன்னால் எங்களோட லைஃப் எங்கள்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. ஃபோன் செல்ல மாதிரி தான் எங்கள் லைஃப் வைக்கிட்டு இருக்கும். தொழுவதுக்கு டைம் இல்லை, குரானோட டைம் இல்லை, உங்கள் அப்பாட்ட பேச்சு கேட்க டைம் இல்லை, ஒசால்மாட்ட பேச்சு கேட்க டைம் இல்லை, ஹோம் ஒர்க் செய்ய டைம் இல்லை, எந்த இடமும் டைம் இல்லை. எப்போ நாங்கள் ஃபோனோட கண்ட்ரோலுக்கு போகிறோமோ அப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதே போல் வந்து தூங்குறதுக்கு முதல்ல அட்லீஸ்ட் 1/2 ஹவருக்கு போது சரி ஃபோனை வச்சுடுங்க. ஃபோனை கைக்கிட்ட வச்சுட்டு வானாம். அதை நான் எகெயின் சொல்கிறது, கைக்கிட்ட வச்சுட்டு வானாம். சார்ஜ் போடனாலும் பிரச்சனை இல்லை, ஏண்டாலோ ஒரு 10 அடிக்கு கெப் கொண்டு வச்சே வைங்க. கைக்கிட்ட என்னன்னு சொன்னால் கொஞ்சம் டயர்டாகி சரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் என்ன சரி ஒரு முக்கியமான இல்லை தேவையில்லாத ஒன்று பார்க்க தேவையில்லை. எங்கள்கிட்ட நஃப்ஸ் எங்களுக்கு செல்றாயிட்டான். தேவையில்லாத ஒன்று பார்க்க வேணாம்,
நல்ல முக்கியமான ஒரு 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 என்ன சரி ஒரு சுருத்தில் ஃபாத்தியாவோ சரி இல்லாட்டி அல் குரான் ரிலேட்டடான இல்லாட்டி ஒரு படிப்பு சம்மந்தமான ஒரு விஷயத்தை பாருமென்னு செல்லும். ஆனால் சிஸ்டம் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணும். எப்படின்னு சொன்னால் ஏஐ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி தான் தம்ப்நெயிலும் வந்து வீடியோ கிரியேட் பண்ணுறாக்கள் போட்டுறது. இப்போ நாங்கள் அப்படி தான் போட்டுறேன். ஆனால் நான் நல்ல விஷயம் தான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சோஷியல் மீடியாஸில் எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் தான் ஷேர் பண்ணுறேன். 4 பேருக்கு நல்லது நடக்கிற விஷயம் தான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னு சார் அமையாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரையரா அமையாமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரையரா அந்த 2க்கும் கண்ட்ரோல் ஆகி தான் நானும் சில விஷயங்களை சோஷியல் மீடியாஸ்லேயும் ஷேர் பண்ணுறதும் கூட. அப்போ தூங்குறதுக்கு அரவருக்கு வந்து ஸ்க்ரீனை ஆஃப் ஆக்கி கைக்கு எட்டாத இடத்துல வைக்கிற அளவுக்கு உங்களுக்கும் உங்களையோடிக்கிற சூழலிக்கிறார்களுக்கும் உங்களோட உடல் உல ஆன்மீக லௌகிக எல்லாத்துக்கும் சரியான சொல்யூஷனாக இருக்கு. இதை நோட் பண்ணினா ஓகே. இதில் ஒரு வீடியோ ஒன்றிக்கிற இது வைக்க வைக்க பண்ணி இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்குறதுல இல்லை ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்குறதால வர வினைகளை பற்றி தான் ஒரு டாக்டரோட எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ நான் அவங்களுக்கு போட்டிக்கிறேன். நானே பேசிக்கொண்டு அவங்களுக்கு போராக்கிங்க இதையும் கொஞ்சம் பார்க்கணுங்க. அதுக்காக தான் again. எந்த ஒரு பிள்ளையும் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்யறதில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? உங்க குழந்தைங்க எதுவுமே கவனம் செலுத்துறதில்லை, உட்கார்ந்து படிக்கிறதில்லை, கவனிச்சது அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களா? அடிக்கடி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கண்டென்ட்காக ஒரு காரணமா இருக்கும். என்னன்னு பார்க்குறேன் ரீசெண்டா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கண்டென்ட் ஷார்ட் பிறகு பொதுவாகவே கவனம் செலுத்துறதுக்கான கெப்பாசிட்டி குழந்தைகளோட நிறைய ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அதுக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்கிற நிறைய ஆராய்ச்சி ஃபேமஸான ஒரு சைக்காட்ரிஸ்ட் எனக்காக பார்த்துருந்தா ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நம்ம யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி ஒரு முடிவெடுக்க முடியுங்களா? இதெல்லாம் உட்காரவே முடியறதில்லை. நம்ம ஃப்ராண்டல் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் பெரிய அளவில் அடிக்கடி ஷார்ட்ஸ் மாதிரி சொல்லி பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு குறையதான் ஆராய்ச்சி தெரியும். ஸோ குழந்தைங்களுக்கு சோஷியல் மீடியா கண்டென்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டென்ட்ஸ் வந்து குழந்தைங்க ஒரு வயசு குழந்தை ஸ்வைப் பண்ணுறதை நான் பார்க்க முடியுங்க. ஸோ இந்த அளவுக்கு டெஃபினட்டாக வந்து தடுக்கணும். இல்லாட்டி உட்காந்து யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய மனுஷனையே வந்து நாளை குழந்தைங்களுக்கு பயந்து பெரியவங்களுக்கு
செட் பண்ணிட்டு மணிக்கணக்கான நேரங்கள் நீங்கள் அதை டைம் வேஸ்ட் ஆகும் அதுதான் ஓவராலாக உங்களுடைய யோசிக்கக்கூடிய ஆழ்ந்து செயல்படக்கூடிய கெப்பாசிட்டியை பார்ப்பீங்க. ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் பெருசாகிக்கிறதால கஷ்டம் இருக்கு. ஓகே சார், டிஸ்பிளே ஆகுது தானே? சார் அது ஆஃப் ஆகல சிஸ்டத்துக்கு, இதில் தான் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, ஓகே, நீங்கள் அதுலேயும் பார்த்துப்பீங்க. சென்ற நிறைய விஷயங்கள் தான் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் உங்களையும் விட உங்களோட பேரண்ட்ஸுக்கு நல்ல டைம் ஒன்று எடுத்து எப்படி உங்களையே கண்ட்ரோல் பண்ணணுமென்ற ஐடியாவில் கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் அது சைராகிக்கும். அதுபோல் தான் சின்ன ஒரு ஆக்டிவிட்டி உண்டு. எல்லாருமே எழுதணும், குயிக் எழுதணும். நீங்கள் மொபைலில் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர், 1 ஹவர் 2 ஹவரா, இல்லாட்டி எத்தனை நிமிஷம், டிவியை ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் எத்தனை ஹவர் பார்க்குற, கம்ப்யூட்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் எத்தனை நிமிஷம் பார்க்குற, அடுத்தடுத்த ஸ்க்ரீன்ஸை நீங்கள் எத்தனை நிமிஷம் எத்தனை ஹவரை யூஸ் பண்ணுற, டோட்டல் ஸ்க்ரீன் டைம் எல்லாத்துட்டையும் கேட்குற குயிக்காக எழுதணும். மொபைலில் டைம் போடாமல் 1 2 3 4 5th ஒன் டோட்டல் சொல்லி நீங்கள் டோட்டல் பண்ணி போட்டால் சரி. எல்லார்ட்டையும் கேட்குற டோட்டல் எத்தனை ஹவர் இல்லாட்டி எத்தனை மினிட்ஸ். சரியா? எத்தனை நிமிஷம் எத்தனை ஹவர்? 30 மினிட்ஸ். அவங்களோட எத்தனை டோட்டல்? 30 மினிட்ஸ். வேறு யார் 1 ஹவருக்கு கூட வந்தீங்க? 1 ஹவருக்கு கூட, 2 ஹவருக்கு கூட, 3 ஹவருக்கு கூட ஸ்க்ரீன் டைம். 3 ஹவருக்கு கூட யாருக்கு? ஈக்கும் 4 5 ஹவருக்கு மேலே போகுதுன்னு சொன்னால் உங்களோட உடம்பு உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்காது. உங்களுக்கு ஒரு நிம்மதி எல்லாம் இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உமா தக்காளிக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் வெங்காயத்தை எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ இல்லாட்டி இன்னொரு 2-3 வருஷத்துக்கு இதே விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக செஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் கடைசிக்கு அதுதான் நடக்கும். அப்போ நீங்களே உண்மையாக எழுதியிருந்தா சரி, பொய்யா எழுதியிருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம்
நான் சொன்னதுக்காக வேண்டி பார்க்காம கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இப்படி ஸ்க்ரீன் டைம்ஸை நான் கூட்டுறதால வந்து எனக்கு இன்ன விளைவு நடக்க போகுது. சம்டைம் உங்களுக்கு நடந்து கொண்டுமே கேள்வி சிலாக்களுக்கு. அதனால் எந்த அளவு ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ண பாருங்க. ஸ்க்ரீன் இஸ் டெம்பரரி, லைஃப் இஸ் பெர்மனெண்ட். அதுதானே, ஸ்க்ரீன் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். லைஃப் பெர்மனெண்ட்டாக இருக்கும். நாங்கள் தான் வாழணும் வாழ்க்கையை. ஓகே, சோஷியல் மீடியாஸ் என்ன? ஓகே, சோஷியல் மீடியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூஸ் பண்ணினா நல்லமா, பண்ணாட்டினா பண்ணாமலே இருந்தால் நல்லமா? நம்பர் 1 யூஸ் பண்ணினா நல்லம். நம்பர் 2 யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லம். நம்பர் 3 யூஸ் பண்ணாமலே இருக்கிற நல்லம். நம்பர் 1 யார் சொல்கிறீங்க? கையை கொஞ்சம் வச்சு காட்டுங்க. யூஸ் பண்ணினா நல்லம். நம்பர் 1. ஓகே, 2 பேர் ஹேண்ட் கவுண்ட் எடுக்கிற, கடைசி பார்க்குற யார் செல்லாமல் இருக்கிற அவங்களையும் பார்க்குறது. நம்பர் 2 யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லம். கையை வச்சுத்தோணும், நோம்பு தான் கொஞ்சம் கஷ்டம் ஆகிக்கும், பரவாயில்ல. இது நம்பர் 2. ஓகே, சோஷியல் மீடியாஸ் தேவையே இல்லை வாழ்க்கைக்கு. நம்பர் 3 யார் சொல்கிறீங்க? நோட் பண்ணி வச்சுட்டு தைக்கிறேன். யார் நம்பர் 1, யார் நம்பர் 2, யார் நம்பர் 3 சூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி. சரி, தேவையே இல்லைன்னு சொல்கிறார்கள் யார்? எஸ், சோஷியல் மீடியாஸ் கட்டாயமாக யூஸ் பண்ணோ மேலும் பண்ணாமல் ஈக்கோ மேலும். ஆனால் எங்கட கையில் தேடிக்கு எஃபெக்டிவாக சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறோமா இல்லையான்றது. பண்ணுறதுலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, பண்ணாமிக்கிறதுலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது உங்களோட ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கிறது தான். சோஷியல் மீடியாஸுக்கு உதாரணமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே ரோல் இருந்து சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா உண்டு. வாட்ஸ்அப் இங்கே, இன்ஸ்டாகிராம் இங்கே, டிக்டாக் இங்கே, யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்றது 1008 பலம் இருக்குது. இப்போ நீங்கள் அகாடமிக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் லிங்க்டின், அது ஒரு ப்ரொஃபஷனல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் கூட இப்போ அதுவும் கொஞ்சம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த சோஷியல் மீடியாஸில் வந்து எங்களுக்கு என்ன பயன்கள் கிடைக்கிற? உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னால், கல்விக்காக வேண்டி, எஜுகேஷனுக்காக வேண்டி சோஷியல் மீடியாஸை வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணிடும். 2வது கம்யூனிகேஷன். அடுத்து வந்து இஸ்லாமிய ரீதியான அல் குர்ஆனோ சுன்னாவோ பயானோ எந்த ஒரு விஷயம் ஒன்று கேட்குறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிடும். இதை நோட் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ரீஃபாக வரும். ஓகே, சரிதானே? ஓகே, இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஜூம், அது ஒரு சோஷியல் மீடியா எஜுகேஷன் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் எல்லாம் மீடியாக்குள்ளே தானே வரும். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் வந்து உலகத்தில் நீங்கள் எதை எல்லாம் லேர்ன் பண்ணணும், படிக்கணும், அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் படிக்க இயலும். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும், யூனிவர்சிட்டிக்கும் போதே இல்லை. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலுமெண்டா போதும், யூனிவர்சிட்டிக்கும் போதே இல்லை. ஆனால் போகவே வானமென்று செல்ல வரல. நான் செல்கிற வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்காக வேணுது நான் சொல்கிறேன். நீங்கள் எதை படிக்கணும்னு சொல்லுங்கள், யாருக்கு என்னத்தை படிக்கணும்னு சொல்லுங்களேன்.
உதாரணத்துக்கு நான் 7 மணி செல்ல உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு சரி அது சம்மந்தப்பட்ட A to Z 1-2 நிமிஷம் வீடியோ இல்லை, 30 ஹவர் 40 ஹவர் 50 ஹவர் ஒரு வீடியோ ஈக்கும் சோஷியல் மீடியாஸில் ஈக்கும். எங்களோட கையில் தேய்க்கு அதை சர்ச் பண்ணி எடுக்கிறது. யாருக்கு நீங்கள் வளமையாக படிக்காத ஒரு நாலேஜ் உண்டு ஏதோ ஒன்று எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சொல்லுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் சரி உண்டு. யார் சார் ஒன்று சொல்லுங்கள், கை வச்சுங்க. யா விண்ணுலகத்தை பற்றி நீங்கள் அப்படியே போங்க, சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுங்கள். விண்ணுலகத்தை பற்றி எனக்கு லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அது சஜஸ்ட் பண்ணும் யூடியூப் வீடியோஸ் அது இதுன்னு சரி. அதை பற்றி உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இல்லாட்டி உலகத்தில் இருக்கிற வேர்ல்டு ரேங்கிங்கில் இருக்கிற நம்பர் 100க்குள்ளே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் வந்து அவங்க வந்து லெக்சர்ஸ் வந்து யூடியூப்பில் போட்டுக்கிறாங்க. நாங்கள் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து லெக்சர்ஸ் போகாமல் தான் படிக்கிறோம். லெக்சர்ஸில் போய்த்து 1 ஹவர் உட்காந்து படிக்கிறத யூடியூப்பில் நாங்கள் 2 ஹவர் உட்காந்து சார் லெக்சர்ஸ் போய் 30 ஹவர் படிக்கிறத யூடியூப்பில் ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் படிக்கணும். யூடியூப்லன்னு சொன்னால் அதை டூலை யூஸ் பண்ணி 2 ஹவரில் எங்களுக்கு படிக்கணும். அப்படி தான் நாங்களும் செய்கிறோம் நிறைய விஷயங்கள். ஏன்னு சொன்னால் நாங்கள் 30 ஹவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வேஸ்ட். அந்த 30 ஹவரில் 28 ஹவர் எங்களுக்கு மிச்சம் பிடிச்சிட்டு அந்த 2 ஹவர் இது கொடுத்தா அந்த 28 ஹவருக்கு வேறொரு வேலை செய்யலுமே. அது வந்து எல்லாருக்கும் இது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆகவும் ஆகுது. இப்போ நீங்கள் தான் பார்க்கணும் உங்களுக்கு 2 ஹவரில் படித்த ஒரு விஷயம் பாடுமா, இல்லாட்டி நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் படிச்சுட்டு போகிறதான்னு சொல்லி. உதாரணத்துக்கு கூட இப்போ தான் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கோ எங்கேயும் போகவும் தேவையில்லை. உங்களுக்கு சொந்தமாக படிக்கணுமென்ற இன்ட்ரெஸ்ட் அடுத்தது வந்து ஒரு தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் யூடியூப்லேக்கு தாராளமாக இருக்குது. இப்போ நாங்களும் சில விஷயங்களை வந்து யூடியூப்பில் தான் சொன்ன மாதிரி படிக்கிறது. நிறைய விஷயங்கள் லெக்சர்ஸில் படித்து தராத விஷயங்களையும் கூட நாங்கள் யூடியூப்பில் தான் படிக்கிறது. 2-3 ஹவருக்கு இல்லை, லாஸ்ட் ஒரு வீடியோ நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன் 30+ ஹவர்ஸ் 30 ஹவருக்கு மேலே அந்த ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ தான் 30 ஹவருக்கு மேலே. இப்போ அவர் எவ்வளோ பெரிய எஃபர்ட் ஒன்று போட்டு அந்த வீடியோ வந்து உங்களே மாதிரி படிக்கிற பிள்ளைகள் படிச்சுட்டு போட்டுமேன்னு சொல்லி அப்லோட் பண்ணிக்கிறாரு. அதே வீடியோவை அதே இதை நீங்கள் வந்து சல்லி கொடுத்து படிக்க போனீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் 3+ lakhs 3 லட்சத்துக்கு மேலே தான் வரும். ஆனால் ஃப்ரீ ரிசோர்ஸில் வந்து யூடியூப்பில் தாராளமாக்கி ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டிங்கன்னா சரி, அடுத்து வந்து எட்ஸ் வரும் தானே யூடியூப்பில், அதுக்கு வந்து யூடியூப் வந்து ப்ரீமியம் பேக்கேஜ் உங்களுக்கு எடுக்கலும். ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து குறையும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி பேக்கண்ட் இருக்குது. ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இடைக்கிட வார அது ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு வந்து படிக்கிற டைமுக்கு ஸ்மூத்தாக படித்து கொண்டு போயிடும். 30 ஹவரும் யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதுனா AI சென்னன். அதே போல் வந்து அல்குரான் ரிலேட்டடான சுன்னா ரிலேட்டடான நிறைய வீடியோஸ், நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. அதே போல் தான் வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது தானே எல்லாம் டிபி எஜுகேஷன் அவங்க கிரேட் 1 to 13 A லெவல் வரைக்கும் நீக்கி. ஏன்னு சொன்னால் நான் ஆர்ட் செஞ்சுட்டு இந்த ட்ரக் மாறுறதுக்கு வந்து பார்த்த டைமில் எனக்கு கிளாஸஸ் வந்து போகல. அந்த டைமில் வெக்கமாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்யணும் பார்த்து இப்போ மேக்ஸ் படித்து இப்போ 8 வருஷக்கிட்ட ஆகிட்டு. அதை வந்து நான் என்ன ரிவிஷன் பண்ணணுமே எங்கே போயிட்டு கிளாஸ் போகணுன்னு சொன்னால் A லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குயிக்காக சொல்லிட்டு தருவாங்க. அப்புறம் நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னால் எப்படி சரி செல்ஃப் லேர்னிங் பண்ணணும்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொண்டு போகல தான் டிபி எஜுகேஷன் எனக்கு செட் ஆகிடுச்சு. அப்புறம் மாஷால்லான்னு சொல்லி நான் வெக்கம் பார்க்காம யார் என்ன கேட்க பார்க்கிற ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் எப்படியோ தெரியா இப்போ எனக்கு ஒவ்வொன்றையும் நான் லேர்ன் பண்ணி கொண்டு வரணுமே. அது இப்போ மறந்துட்டு படித்து மிஷனால் நான் கிரேட் 6லேருந்து படித்தேன் மேத்தமெட்டிக்ஸு. எகெயின் O லெவல்லே நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து இப்போ எல்லாம் மறந்துட்டு அதில் வந்து ரிசல்ட் எக்ஸாம்ஸ் அது போல் A லெவல்ஸ் ஆர்ட்ஸ் செஞ்சேன் எல்லாம் மறந்துட்டோடு நான் என்ன செஞ்சேன் எகெயின் எனக்கு மைண்டுக்கு மேத்தமெட்டிக்ஸை வந்து எனக்கு பிரைண்டுக்கு கொண்டு வரணும். அப்போ நான் என்ன செஞ்சேன் யாரும் கேட்கவே பார்க்க யாரும் இல்லை தானே, இப்போ உங்களை சொன்னதுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நடந்தது. இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் 6ஆம் ஆண்டு ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். அந்த ஹோட்டலில் இருக்குது தானே அந்த என்ன சார் உங்களோட பார்சல் சுற்றுவாங்க அதை எடுத்து தான் ஃபுல்லாக ஒவ்வொன்றை எழுதி பார்க்குறேன். பல இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறேன். கிரேட் 6, 7, 8, 9, 10, 11 வரும் வரைக்கும் படித்தேன் நான் ஃபுல்லாக. அது படிக்கிறதுக்கு 2 மாதம் கிட்டே போயிடுச்சு.
படிச்சேன்னு சொன்னால் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு. எனக்கு படிக்காம கேளுமே இல்லை. அல் குர்ஆன் சொல்லுது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படிக்கிற படிப்பை நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பேரை கொண்டு பிஸ்மில்லான்னு சொல்லி நல்ல நியத்தோட படித்தோம்னு சொன்னால் அது ஒரு இபாதத். அப்போ அந்த இபாதத்துக்கான அந்த நன்மையை வந்து அல்லாஹ் தராமிப்பானா? அது மேத்தமெட்டிக்ஸ் படித்தா என்ன, அல் குர்ஆன் ரிலேட்டட் விஷயமான படித்தா என்ன, பயாலஜி படித்தா என்ன, கெமிஸ்ட்ரி படித்தா என்ன, ஃபிசிக்ஸ் படித்தா என்ன, கம்ப்யூட்டிங் படித்தா என்ன, என்னத்தை படித்தாலும் நல்ல நியத்தோட நாங்கள் படித்தோம்னு சொன்னால் அதுவும் ஒரு இபாதத். அதே போல் வந்து கம்யூனிகேஷன்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு போர்டிங் ஹவுஸுக்கு போகிறீங்க A லெவல்ஸ்க்காக வேண்டி. இப்போ அந்த டைமுக்கு வந்து வீட்டுக்காவல வரும், உமா அப்பாவோட கொஞ்சம் பேசணும், தாத்தாங்கச்சியோட பேசணும், வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசணும். அந்த டைமுக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியா கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒரு கோலம் அடித்து ஃபாரின்ல இருந்தீங்கண்டா ஜூம் கோலோ எதுலேயோ ஒன்றில் பேசலும். அதே போல் தான் வந்து இஸ்லாமிய பயன்கள் நிறைய இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அல் குர்ஆன் ஓதேலும், எங்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று ஷேர் பண்ணேலும், எங்களுக்கு இப்போ உங்களில் நிறைய பேருக்கு வந்து அல் குர்ஆன் வந்து அழகாக ஓதேலுமா இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொசைட்டிக்கு கொடுக்கலுமா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை வந்து உஸ்தாத் இருக்கிறாங்க, அவங்களோட கைடன்ஸு கீழே தாராளமாக அவங்களுக்கு செய்யலும். அப்போ நீங்கள் யாரும் பின்னடைஞ்சு கொண்டு போக தேவையில்லை. இப்போ நாங்களும் தான் இப்போ எங்களோட சோஷியல் மீடியாஸில் இருக்கு, நான் டெக் ரிலேட்டட், இஸ்லாமிக் ரிலேட்டட் எல்லாரையும் வீடியோஸ் நான் போட்டுறேன். இப்போ நோம்பு சுற்றி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். நோம்புக்கு டைம் கொடுக்க தானே வேணும், அதுக்காக வேண்டி. அடுத்தது ஓகே, சோஷியல் மீடியாவில் வர வந்து ஆபத்துகள் கட்டாயமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்தான். முதலாவது டைம் வேஸ்டிங், அடிக்ஷன். அது வந்து உல ரீதியான மன ரீதியான பாதிப்பு. 3 நிறைய ஐக்கி டைமும் கொஞ்சம் போதன்றதால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 3-4 போட்டு வந்துக்கிறோம். நோட் பண்ணலாம். ஓகே, இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதால ஆல்ரெடி சின்ன விஷயத்தை இப்போ ரிப்பீட் ஆகுது. டைம் வேஸ்டிங். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், இதை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போகமெண்டு நாங்கள் ஃபோன் எடுக்கிற. ஆனால் அதை பார்த்து முடிஞ்சு டைமை பார்த்தா 2 மணிக்கு எடுத்தது 5 மணி ஆகிக்கும். அதே போல் மொபைலில் அடிக்ஷன் ஆகிறது வந்து இப்போ ஃபோனோ ஃபேஸ்புக்கோ யூடியூபோ இல்லாமல் எங்களுக்கு ஈக்கேலான நிலைமைக்கு வந்து எங்களே கொண்டு வந்து வச்சிடும். அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் போடுறது. சோஷியல் மீடியா அக்கௌண்ட் சீக்கிரம்னு சொன்னீங்க, யார் யார் போஸ்ட் போடுறது நான் கேட்க மாட்டேன். நீங்களே யோசிங்க, நீங்கள் போடுற போஸ்ட் வந்து எதுக்கு போடுறேன்னு சொல்லி. அடுத்தது அந்த போஸ்ட்டில் வர இன்னொரு பிரச்சனை தான் இந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். அதுக்காகவே போஸ்ட் போடுறேன். பார்க்குறேன் போஸ்ட் ஒன்று போட்டாச்சு, எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை ஹார்ட்ஸ் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி படிக்க போகல. உங்களோட டைம் தான் உங்களை போகுமே தவிர வேறொன்று உங்களுக்கு கிடைக்காது. அங்கே நீங்கள் அடிமையாகிடுறீங்க சோஷியல் மீடியாவுக்கு. சரியா? ஓகே, நாங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான் வந்து மன அழுத்தம், கவலை எந்த ஒன்று வந்து எங்களுக்கு தொடராக வந்து கவனித்து கொண்டிருக்கலா, ஒரு பாடமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுறதுனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு ஒரே தடவையில் வந்து எங்களுக்கு கன்சன்ட்ரேட் பண்ணிக்கொள்ளலாம் இருக்கிற. அதுக்கு மெயின் காரணம் வந்து காரணங்களில் ஒன்று இந்த சோஷியல் மீடியாஸ், ஸ்க்ரீன் டைம், டெக்னாலஜியும் ஒரு காரணம். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் சொன்னீங்க தானே,
சோஷியல் மீடியா வந்து பாய்க்காம இருக்கவே இயலாம். ஆனால் பாய்க்கணும், அதை எப்படி பாய்க்கணும் என்றது தான் இந்த ஸ்லைட். நோட் பண்ணுறத நோட் பண்ணுங்க. ஓகே, சோஷியல் மீடியா வந்து எப்படி நாங்கள் எங்களையே பாதுகாத்து கொண்டும் எங்களால் அடுத்தாக்களை பாதுகாத்து கொண்டும் யூஸ் பண்ணுறது தான் இது. எப்போ எங்களுக்கு தேவையென்று ஒன்று வருவதோ அந்த டைமுக்கு மட்டும் சோஷியல் மீடியாஸை, உதாரணத்துக்கு யூடியூபை யூஸ் பண்ணுறேன், படிப்புக்காக வேண்டி மட்டும் யூஸ் பண்ண வேண்டிய டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நியூஸ் பார்க்கணும்னு சொல்லித்தான் சோஷியல் மீடியாஸை நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் கடைசிக்கு நியூஸை தவிர அடுத்த எல்லாம் பார்த்துருப்போம். கடைசிக்கு டைம் தான் போனது மிச்சம். அதே போல் நல்ல கண்டென்ட்ஸை மட்டும் பார்க்கணும். அந்த ஃபில்ம்ஸ், அந்த ஜோக்ஸ், இந்த ஜோக்ஸ், அந்த ப்ராங்க், இந்த ப்ராங்க் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் பார்ப்போம், கடைசிக்கு உங்கள் மூலமாக அவர் ஏர்ன் பண்ணி கொண்டிருப்பார். நீங்கள் நல்லா சிரிச்சு சிரித்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட ஒவ்வொரு வியூவுக்கும், உங்களோட ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு சம்பாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் சம்பாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அந்த சல்லிக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அல்லாஹ் தஆலா கிட்ட. ஏன்னு சொன்னால் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு ஜோக் வீடியோ ஒன்று பார்த்தீங்க, ஏதோ ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பார்த்தீங்க, அதன் மூலமாக அவர் எவ்வளோ சரி சம்பாதிக்கிறாரு, அந்த சம்பாத்தியத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். உங்கள் மூலமாக சம்பாதிச்சதுக்கு அந்த சம்பாதித்தை கொண்டு அவர் பாவமான காரியங்களை செலவழித்தாலும் அந்த பாவத்துக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அவருக்கு ஏர்ன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணினதுக்காக வேண்டியும் பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பார்க்க முதல்ல பார்த்து கொண்டிருக்க போகலே மனுஷனோட வகையில் நாங்கள் தவறி பார்த்து கொண்டிருப்போம். ஒரு ஜோக் வீடியோ உண்டு, ஒரு ப்ராங்க் கொண்டையோ இல்லாட்டி யூஸ்லெஸ் ஒரு கண்டென்ட் உண்டையோ, அப்போ அந்த டைமுக்கு நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், இதன் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்க போதா பாவம் கிடைக்க போதான்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட இந்த 2 கொஸ்டின்ஸை கேட்டு பார்த்து அதுக்கான ஆன்சர் இது சரியில்லை, இது மூலமாக எங்களுக்கு பாவம் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஆன்சராக வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்க்காக வேண்டி அதை ஸ்கிப் பண்ணுங்க. அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் உங்களையே கைவிட மாட்டான். அதே போல தான்
படிக்கிற நேரத்தில் சோஷியல் மீடியாஸ் ஹராம் பண்ணுங்க. நான் எனக்கு ஹராம் பண்ணி அதான் நான் சொன்னேனே, படிக்கிற டைமில் கண்ணுக்கும் விளங்காத கைக்கும் எட்டாத நினச்சும் பார்க்காத இடத்துல தான் வைக்கிறேன். எனக்கே எலும்பி எடுக்கணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு தான் நான் வைக்கிறேன். ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன்ஸ் அட்லீஸ்ட் இதுலேருந்து என்ன சொல்கிறது, டேட்டாலேருந்து வைஃபைலேருந்து எல்லா தோஃபாக்கி தான் வைக்கிறேன். யாரோட கோலையும் ஆன்சர் பண்ணுறோம் இல்லை அந்த டைமுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த டைமுக்கு நான் எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய டைமுக்கு கொடுக்கத்தான் வேணும். அப்படி ஒரு தடவை ஃபோன் எடுத்தேன்னு சொன்னால் 2-3 ஹவர் எனக்கு வேஸ்ட் ஆகிடும். அவள் படிக்கிற டைமுக்கு நீங்களும் தான் சோஷியல் மீடியாஸ் ஹராம் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாஸே வானம். நான் படிக்கிற மட்டும்தான் கவனம் செலுத்த போகிறேன். எந்த ஒரு சோஷியல் மீடியாஸும் எனக்கு வானம், ஃபோனும் வானம், ஒன்றும் வானம்னு சொல்லி அதை 2 அடி தள்ளி வச்சுட்டு நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதே போல் வந்து ஆல்ரெடி சேர்ந்து அந்த அப்ளிகேஷன்ஸை நான் உஸ்தாத் மூலமாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். என்னென்ன மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் இருந்து ஸ்க்ரீன் டைமை முந்திட்டீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கான சொல்யூஷன்ஸே வைக்க தான் வேணும். அப்போ ஸ்க்ரீன் டைம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு நல்லதோண்ட பெஸ்ட்டானதோண்ட பார்த்து இன்ஷா அல்லாஹ் நான் அசத் மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்பர்ஸ் மட்டும் போடுங்க. 1 2 3 4 சரி நம்பர்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் பயன்படுத்துகிற சோஷியல் மீடியாஸ் என்ன, வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, யூடியூபா, இன்ஸ்டாகிராமா, ஏதோ அது. அதே போல் ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் வந்து நீங்கள் அந்த சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறதும். 3வது, நீங்கள் சோஷியல் மீடியாஸில் வந்து ஒரு இது பாவமான விஷயமாயிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிற ஒரு பாவமான விஷயம் உண்டு. அதை எப்படி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணலும் என்றதையும். லாஸ்ட் ஒன், நீங்கள் சோஷியல் மீடியாவில் மூலமாக வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஹதீஸை டே டு டே ஷேர் பண்ணுறதா இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் அல்குரான் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கலாம். அது என்னன்றதை குயிக்காக எழுதுங்க, பாருங்க, நோட் பண்ணுங்கள். கேட்குறேன், ஹெல்ப்பாடு கேட்குறேன். இப்போண்டா பிரேக் என்ன சரி கொடுக்குறா இல்லாட்டி இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறா? இல்லை பிரேக் இல்லை, இனி பிரேக் மாதிரி தானே. முனைக்காலம் எழுப்பிட்டு உட்கார அப்படி என்ன செய்யுங்க, சரி இருந்தாலும் செய்யுங்க. அப்படி ஒன்று எடுத்துகிட்டு ஆள் நோம்பு சுட்டி கஷ்டமாயிக்கும் இன்னைக்கு கேர்ள்ஸ் வந்துட்டாலே. சரி சரி ஓகே. சரி அந்த கேம்ஸ் அதை செய்யலும். அப்படியா? இதெல்லாம் இருந்துன்னு சொன்னால் பிளேனோட பண்ணலை நான். சரி ஓகே, கேஸ் அப்படி இல்லை. அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒரு சரி எக்ஸசைஸ் உண்டு, சரி வந்து அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. எழுதிட்டேல கேட்கவா கேள்வி? ஓகே, 4வது கேள்வியை மட்டும் நான் கேட்குறேன், ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள், சரியா? நீங்கள் சோஷியல் மீடியாஸில் என்ன மாதிரியான நல்ல பழக்கங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் உங்களுடைய ஸ்டார்ட் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் இன்றையிலேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன்னு சொல்லி என்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்க? அடுத்த 3க்கு நீங்கள் ஆன்சர் சொல்ல தேவையில்லை, அதை நீங்களே உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க? இல்லை நீங்கள் இல்லை. சரி, 54 வரைக்கும் டைம் ஒன்று தரேன், அதுக்குள்ளே கொஞ்சம் ஏழுமானாலும் யோசிங்க. ஒரு 45 செகண்ட்ஸ்.
10 seconds. சரி, பலமே முன்னுக்கு செல்லுதான். பின்னுக்கிறார்கள் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, என்ன நான் சோஷியல் மீடியாஸ் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு எனக்கும் என்னால் ஒரு 4 பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி ஒரு பிளேனோட நான் வச்சு கொண்டிருக்கிறேன். பின்னுக்கிறாங்க யார்? சரி சொல்லுங்க. எஸ், என்ன? ஓகே, மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். ஓ யா, நல்ல ஒரு கண்டென்ட். அதை நீங்கள் மாஷா அல்லாஹ்னு சொல்லி ஒஸ்தாதோட கைடன்ஸு கீழே, அதே போல் பேரண்ட்ஸ்ட கைடன்ஸு கீழே செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். வேறு பின்னுக்கு இங்கே சைடில் இல்லை, அங்கே இல்லை. ஓகே, இதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் லேர்ன் பண்ணதும் பார்த்ததும் முக்கியமான விஷயம். அதை விட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரைவசி. ப்ரைவசி என்ன? உங்களோட தனிப்பட்ட தகவல்களை மற்றவர்களிடத்தில் தெரிஞ்சாக்கள் தெரியாதாக்கள் யாருக்கிட்டே ஷேர் பண்ண நினைக்கிறது. நோட் பண்ணுங்க, இதை அப்புறம் பார்ப்போம். ஓகே, எல்லாம் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் கையெழுத்து பண்ணுங்க. ஓகே, குயிக் எழுதுங்க. ஓகே, உங்களோட கையில் இருக்கிற புக்ஸ், ஃபைல்ஸ், பேக்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஷாலில் வச்சுட்டு கொஞ்சம் எழுவுங்க. கஷ்டமாக தைக்கும், பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சோம்பரத்தெல்லாம் கையை நல்லா முறுக்கி ஒரு வீசுங்க. பக்கத்தில் இருக்க சைடுக்கு ஆள்களுக்கு பட்டுறாங்க. கையை காலெல்லாம் நல்லா முறுக்கி அண்டு அடிச்சுட்டாங்க. கையை நல்லா வச்சிருப்பாங்க. இப்படி போதும் வைக்கும். கையை வச்சிருப்பான். இப்படி இதாகுங்க. சாரி ரியலி சாரி அது கையை வச்சுட்டு யோசனை. ஓகே, நீங்கள் இப்படி இதாகுங்க. சும்மா இதாகிட்டு இருக்காங்க. ஓகே, உட்காருங்க. அதிகம் பற்றி ஓகே, ப்ரைவசி என்றது உங்களோட தனிப்பட்ட தகவல்களை மற்றாக்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சாக்களாய்க்கும் தெரியாதாக்களாய்க்கும் உங்களோட கிளாஸ் குரூப் ஆகிக்கும் உங்களோட ஃபேமிலி குரூப் ஆகிக்கும் எந்த ஒன்றுக்கு ஷேர் பண்ண அமைக்கிறது. ப்ரைவசிஸில் பாஸ்வேர்டு என்னோட போகல நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் இருக்கிறதால இது பெரிய எஃபெக்ட் ஆகாது. அதே நீங்கள்
உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நீங்கள் வரப்போக்கல, இல்லாட்டி ஒருத்தட்ட நீங்கள் கண்ட்ரோலுக்கு வரப்போக்கல, ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க போகல, உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணிட்டு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் உள்ளுக்கு, உங்களோட லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், உங்களோட எல்எம்எஸ் உள்ளுக்கு லாகின் ஆகி வந்து உங்களோட நீங்கள் ஒரு சப்மிஷனோட போட்டிருப்பீங்க, சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து அவருக்கு வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து அவருக்கும் சப்மிட் பண்ணிடலாம். அப்போ காப்பிரைட் இஷ்யூ வரும், பிளகரிசம் இஷ்யூ வரும். அது மாதிரியும் அதே போல் ஃபோன் நம்பர்ஸ், உங்களோட தெரியாத யாருக்குமே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற, அப்படி உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் இருந்துன்னு சொன்னால் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபோனை யூஸ் பண்ணாலும் சரி, யார்கிட்ட ஃபோனை யூஸ் பண்ணாலும் சரி, அவங்க நம்பரை வந்து நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணத்தோட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்க வேண்டி வரும். அதே போல் உங்களோட அட்ரஸஸ் அதையும் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண தேவை. அதே போல் தான் கேர்ள்ஸ், ரொம்ப முக்கியமானது உங்களோட இமேஜஸ், உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் அதை ஷேர் பண்ணவே வேணும். ஷேர் பண்ணவே வேணும். ஷேர் பண்ணதுக்கு அனுமதி இருக்கா? சிலாத்தில் அனுமதிக்கா இல்லை. நீங்கள் இடையில மூஞ்சில் ஒரு இமேஜ் ஒன்றை போட்டு, இமோஜி ஒன்றை போட்டு அப்படின்னு ஷேர் பண்ண வேணும். இப்போ ஏஐ வந்திருக்கிறதால ஏஐ வந்து உங்களே கண்ட்ரோல் பண்ணி கொண்டீங்க. நீங்கள் உங்களோட ஃபேஸை ஒரு இமோஜி ஒன்று போட்டு சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணலாம் கூட ஏஐ மூலமாக லேசாக என்றதுக்கு முதல்ல ரிமூவ் பண்ணிடுது. ரிமூவ் பண்ணி அதை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க சில ஆட்கள். ஆனால் தவறான விஷயங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ண உங்களோட இமேஜஸ். அதுக்கு நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணுவீங்களா? யாரும் சார் எக்ஸெப்ட் பண்ணுறாங்க இருக்கா? இல்லை, பண்ண மாட்டீங்க. ஆனால் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு நீங்களே வாட்ஸ்அப் குரூப்பில் இங்கே பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தார், இது எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ, இதான் எங்களோட கெட் டுகெதர் ஒன்று நினச்சி எங்களோட வெஜ் இஃப்தார், அந்த இஃப்தார், இந்த இஃப்தார், அந்த கல்ச்சர் இங்கிலே ஆகும். அது நிறைய இடத்துல நான் பார்த்துக்கிறேன், எடுத்து சோஷியல் மீடியாஸில் போட்டுறேன். ஆனால் யாருக்கும் வேண்டிய மாதிரி என் ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறது தான், அனுமதி இல்லாமல் கொடுக்குற மாதிரி. அது பெரும் பாவம். அல்லாஹ் கிட்ட கட்டாயம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். லாஸ்ட்டாக மிச்ச நாள் இல்லை, 2 கிழமைக்கு போத எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று வந்துச்சு. எப்படின்னு சொன்னால், ஒரு பாய் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு கேர்ள் ஒன்றை கண்டெக்ட் பண்ணுறார். அவர் என்ன செய்கிற, ஃபெஸ்ட்டுக்கு போனதோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறார். அப்புறம் என்ன செய்கிற இந்த கேர்ள், ஓகே அக்செப்ட் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணிக்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கொண்டு போகிற அவர் போஸ்ட் போடுற, இவங்க லைக் பண்ணுற, இவங்க போஸ்ட் போடுற, அவர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுற, அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ். அப்படியே போயிட்டு இருக்க போகல திடீர்னு சொல்லி மெசேஞ்சரில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன மெசேஜ் வந்து வருது. வந்தோட இவங்களை பார்க்குற, ஓகே நல்ல விஷயம் தானே, வலைக்கும் அஸ்ஸலாம் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் என்ன செய்தி, சுகமா, அதெல்லாம் கேட்டு மெசேஞ்சரில் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் விளையாட்டு போகுது, வளர்ந்து கொண்டு போகுது. உண்மையாக நடந்து பேர் ஊர் யாரும் ஒன்று செல்லல, ஹிஸ்ட்ரியை மட்டும் ஸ்டோரியை மட்டும் சொல்கிறேன். அப்படி போக்கல சரி, ஓகே, இப்போ 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவர் அந்த கேர்ள் கிட்ட கேட்குறாரு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன், சென்ட் பண்ணுங்களேன். அந்த கேர்ள் என்ன செய்கிற, ஓகே எனக்கு நம்பிக்கையானவர், ஷேர் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, என் ப்ரைவசி இந்த நான் சொன்ன ப்ரைவசிலுக்கு வர்றது, இந்த ஃபோன் நம்பரெல்லாம் உங்களோட ப்ரைவசிலுக்கு வர வேண்டியது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த கேர்ள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஓகே ஃபோன் நம்பரும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பில் அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகினது மெசேஞ்சருக்கு வந்து இப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்தாச்சு. வாட்ஸ்அப்புக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படி இப்படின்னு பேசி போகல இடையில என்ன ஸ்டார்ட் ஆகுது, ஆடியோ கால் ஸ்டார்ட் ஆகுது. ஆடியோ கால் மாஷா அல்லான்னு சொல்லி 2 பேரும் நல்லா பேசிக்கொண்டிருக்கிறாங்களா. எனக்கு வந்த இன்சிடென்ட் 2 பேரும் நல்லா பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படி போகல இப்போ ஆடியோ மட்டுமே கேட்டுக்கிறேன். சரி, இப்போ ஒரு வீடியோ கால் ஒன்று எடுக்கிறேன். அப்போ அந்த கேர்ள் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இக்னோர் பண்ணுறேன், ஏலா அப்படின்ட்டு இக்னோர் பண்ணுறேன்.
இக்னோர் பண்ணிட்டாலும் கூட இவர் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அந்த கேர்ளும் வந்து இவர் மேலிக்கிற நம்பிக்கையால், பொய்யான நம்பிக்கையால், இவர் நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடித்த அந்த நடிப்பால் அந்த கேர்ள் இவரை நம்பி ஓகே வீடியோ காலுக்கும் அக்செப்ட் பண்ணுறார். ஓகே இப்போ வீடியோ காலும் போயிட்டு இருக்கி, 2 பேரும் பேசுகிற நாளில் பேசிக்கொண்டிருக்கிற, அப்படி பேசிக்கொண்டு போகிறேன். ஆனால் இந்த போய் என்ன செஞ்சுக்கிறாங்க சொன்னால், நீங்கள் செக் பண்ணின செட்டிங்ஸ், நீங்கள் பேசின ஆடியோ கால்ஸ், அவள் பேசின வீடியோ கால்ஸ், சென்ட் பண்ண ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாத்தையும் இவர் அந்த பிள்ளைக்கு தெரியாமலே சேவ் பண்ணி வச்சுக்கொண்டு அப்படி போகல கப்பல் பிறண்டாச்சு. கப்பல் பிறந்ததோட இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, அந்த புள்ளையை மிரட்டுறாரு. எப்படின்னு சொன்னா, அந்த புள்ளையோட சைட்லேருந்து எங்களுக்கு இந்த கேஸ் வந்துச்சு, நீங்க எனக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு சல்லி போடணும், இவ்வளோ போடணும், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 15,000 செல்றேன், எல்லா வாய்ஸ் கூட எனக்கு டேகி, நான் ஷேர் பண்ண மாட்டேன், எல்லாம் எனக்கு டேகி, அது ஷேர் பண்ண மேலே ஓகே எல்லாம் எனக்கு டேகி, அதோட 15,000 சொல்லி போடுங்கன்னு சொல்கிறேன். அவர் எப்படி போட சொல்றாருன்னு சொன்னால், நான் உங்களை வீடியோ கால் பேசின இமேஜஸ் இருக்கே, நீங்கள் எனக்கு சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கே, நீங்கள் எனக்கு போட்ட மெசேஜஸ் இருக்கே, இப்போ பேசிக்கொண்டு போகல விளங்குறல்ல, நம்பிக்கையில் எல்லாத்தையும் கொட்டி விட்டுறது. கொட்டி விட்ட பிறகு பிரச்சனையோட வரப்போகல தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு யோசிக்கிறேன். அப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவரையும் டேக் பண்ணி ஃபேஸ்புக்கில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எனக்கிட்டே டேக் பண்ணி இப்படித்தான் சொல்லி ஒரு கேப்ஷன் ஒன்று எழுதி இவங்களோட ஃபோட்டோஸையும் போட்டு, இவங்களோட ஃபேமிலிஸ்ட ஃபோட்டோஸையும் போட்டு, எல்லாம் அவர் எடுத்தது இல்லை, அந்த கேர்ள் சென்ட் பண்ணது. இந்த ப்ரைவசியை வந்து அவள் ஃபாலோ பண்ணலை, அதையும் அவள் வந்து அவருக்கு சென்ட் பண்ணியாச்சு, அந்த ஃப்ரெண்டுக்கு, பாய் ஃப்ரெண்டுக்கு. அதை எல்லாத்தையும் போட்டு உமா அப்பாட, இவங்கட, இந்த அத்தை தங்கச்சிட்ட, அதே போல் அவங்களோட கிளாஸ் பெஞ்ச் ஃபோட்டோஸ், அது எல்லாத்தையும் இவங்க சென்ட் பண்ணிக்கு. நாங்கள் இப்படி தான் இன்றைக்கி இங்கே செலிப்ரேட் பண்ணோம், இங்கே இஃப்தார் நாங்கள் போனோம், இன்றைக்கி இப்படி தான் எங்களோட பெஞ்ச் கேதரிங் வந்துச்சு, எல்லாத்தையும் சென்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு இப்போ அவரை என்ன சொன்னால், போஸ்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி கெப்ஷன் எழுதி இப்படித்தான் அதெல்லாம் நான் செல்றதில்ல, இப்படித்தான் எழுதி இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கொண்டு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அனுப்பிக்கிறாரு. நீங்கள் எனக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு சல்லி போடணும் 15,000 ஃபஸ்ட்டுக்கு. இந்த கேள்வி என்ன செய்கிற, என்ன மானம் பேத்துடும், என் உமா அப்பட மானம் பேசிடும், என் ஃபேமிலியோட மானம் பேத்துடும், என் உஸ்தாத் இதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க தெரியா, என் உமா அப்போ என்ன நினைப்பாங்க தெரியலையா, எங்களோட ஊரில் என்ன இதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க தெரியலையா என்ன சொல்லிட்டு இவ கையில் இருக்கிற 5,000 போடுறா ஃபஸ்ட்டுக்கு. அப்புறம் அவர் அதுக்கு ஒரு செகண்ட் ஒன்று போட்டுறாரு, உங்களுக்கு நான் எவ்வளோ போட சொன்னேன், நான் உங்களுக்கு ரெஸ்பெக்டாக சொல்வேன், நான் உங்களுக்கு எவ்வளோ போட சொன்னேன், நீங்கள் எவ்வளோ போட்டிக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்வேன். அவர் அந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லிப்பான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கோங்க. ஆனால் அல்லாஹ் ரசூல் பற்றி தான் அவர் பேசுகிறாரு. வல்லாஹி நான் சொல்கிறேன், அப்படி தான் பேசுகிறாரு. அல்லாஹ் மீது ஆணையாக சத்தியமாக நான் உங்களுக்கு இவ்வளோ போட சொன்னேன், நீங்கள் இவ்வளோ போட்டிக்கிறீங்க என்ன சொல்லி அவர் 5,000 போட்டிருக்கு. அப்புறம் என்ன செய்கிறார், எகெயின் 15,000 போடுறார். 5,000 ப்ளஸ் 10,000 15,000 போட்டாச்சு. அதுவும் ப்ராப்ளம் முடிகிற மாதிரி இல்லை. எனக்கு இன்னொரு தேவை வேண்டி இருக்கு, அதுக்கு சல்லிதான், இதுக்கு சல்லிதான்னு சொல்லி பிரச்சனை பேத்து நிற்க போகல தான் எனக்கு ஒரு திடீரென்று கோல் ஒன்று வந்துச்சு. அந்த கோலில் நடந்த இன்சிடென்ட் தான் இது. அது பிறகு நாங்கள் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அது ஒரு யாருன்னு தெரியும், அடுத்தவங்களோட பேங்க் அக்கௌண்ட் சீக்கிரம் அதை வச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்துன்னு சொன்னால், அந்த பிள்ளைய பேச விடாமல் அந்த பேரண்ட்ஸு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண வச்சு, அதுக்கும் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சைபர் கிரைமில் வந்து எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிடும். அப்படி பண்ணேன்னு சொல்லி எங்களை ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் வந்து இமீடியட்டாக எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் போட்டேன்னு சொன்னால் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகும் அதை ரிப்பீட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதுதான் எங்களோட சிஸ்டம். அது எல்லாத்துக்கும் நாங்களும் பொறுப்பு செல்லணும். அதுக்கு பிறகு டேரெக்டாக போலீஸுக்கு போய் சீன் என்ட்ரி ஒன்று போட்டு இதாக்கி அவனோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து, இவர் தான் எங்களை இப்படி பிளாக்மெயில் பண்ண வராரு அப்படின்னு சொல்லி என்ட்ரி ஒன்று போட்டு போலீஸால் பேசி இதாக்கினத்தோட இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கு. ஆனால் இதுக்கு பிறகு அது வளரக்கூடாது என்பதிலே நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். இது மாதிரி தான் நடக்கிறேன்.
இது மாதிரி தான் நடக்கிற. ஏன் இந்த இன்சிடென்ட்ஸ் என்னன்னு சொன்னால், இது வந்து இன்றைக்கு யாருக்கும் நடந்தது, இன்றைக்கு உங்களுக்கு, உங்கள் டூட்டூலுக்கு, உங்களோட தாத்தாக்கு, உங்களோட தங்கச்சிக்கு, உங்களோட ஃப்ரெண்டுக்கு, உங்களோட யாருக்கு ஒருத்தருக்கு நடக்கல, உங்களோட கிளாஸ்மேட்டுக்கு கூட. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கு லேர்ன் பண்ணிட்டு மட்டும் போகாமல் மண்டைக்கு எடுத்து 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணணும். நல்ல விஷயம், நல்ல விஷயம் ஒன்று. நீங்கள் அவங்கள பாதுகாக்கிறீங்க, அவங்களோட ப்ரைவசிக்கு நீங்கள் என்ன செய்ய ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கொள்ளணும், இன்டர்நெட் நீங்கள் நியத்து வைக்கணும். நான் ஃபோனோட பாஸ்வேர்டு வந்து உங்களோட பேரண்ட்ஸோட கண்ட்ரோல் இருந்துன்னு சொன்னால் அது வேறு விஷயம். நீங்கள் உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்து உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிக்கிறீங்க, உங்களோட யூஸ்நேம் பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அதே போல் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லி ஒரு சொந்தமாக ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று கிடைக்குது, தாராங்க பேரண்ட்ஸ் பெர்மிஷன்ஸோட. அதை வந்து முக்கியமான தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும். அந்த ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு விஷயத்தை சென்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு, அந்த கிளாஸ் குரூப்பில் இந்த நம்பர் எட் பண்ணுங்கள், அது கொண்டு நீங்கள் அலோவ் பண்ண வேணாம். இப்போ இதில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று தான், வாட்ஸ்அப்பில் இருக்கி நிறைய பேருக்கு தெரியுமா இன்னைக்கும், எந்த ஒரு குரூப்லேயும் வந்து என்ன பெர்மிஷன் இல்லாமல் என்னைய வந்து எட் பண்ணலாம். செட்டிங்ஸ் இருக்கும், ப்ரைவசி, எஸ் ப்ரைவசியில் உங்களுக்கு பார்க்கணும். வாட்ஸ்அப் ப்ரைவசியில் இந்த குரூப்ஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த குரூப்ஸில் வந்து உங்களோட நம்பர் வந்து யாருக்கு எந்த குரூப்பில் வந்து உங்களை எட் பண்ணலுமென்ற பெர்மிஷன் வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ எனக்கு எவ்ரி ஒன் என்று கொடுத்தா யாருக்கு வேணுமென்னா என் நம்பர் எடுத்து என்னை எந்த குரூப்பில் எட் பண்ணலும். மை கான்டாக்ட்ஸ் கொடுத்தேன்னு சொன்னால் என்ன கன்சர்ன்ஸ் லீக்கிற ஆக்களுக்கு மட்டும் என்ன நம்பரை எடுத்து எந்த குரூப்பில் வந்து எட் பண்ணலும். மை கன்செப்ட் எக்ஸப்ஷன் எனக்கு வந்தீங்க பாருங்கள், நான் ப்ரூஃபோட காட்டுறீங்க பாருங்கள், யாருக்கும் என்னை எட் பண்ணல எந்த குரூப்புக்கு. இந்த கடைசிக்கு அந்த சேவ் பார்க்கிற நம்பர்ஸ் மட்டும் இல்லை, அவங்கள இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்த்துட்டேனே போய் எல்லாத்தையும் குரூப்பில் எட் பண்ண விட மாட்டேன். எந்த பெர்மிஷன் இல்லாமல் என்னைய எந்த குரூப்லையும் எட் பண்ண விட்றல. நான் அது எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ அதை விட கேர்ள்ஸ் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ப்ரைவசிக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும், வேறு யாரும் உங்களை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உங்களை தான் பாதுகாக்கணும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள், பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர் என்றால் என்ன? அறியாத நபர்களில் ஆபத்து மற்றும் பாதுகாப்பு விதிகள். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு தெரியாத ஒருத்தர், யார் என்றாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லி ரிப்ளைவும் பண்ணவே தேவையில்லை. உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது, உங்களோட பேர் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுமே, ஆயிஷான்னு வச்சுக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷா, யாரோ எனக்கு தெரியா, சும்மா நான் சொல்கிற எக்ஸாம்பிளுக்கு. அவங்க உங்களுக்கு தெரியும் மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வலைக்கும் அஸ்ஸலாம், ஹூ ஆர் யூ எல்லாம் தேவையில்லை, அது ஒன்றும் தேவையில்லை. யார் சலாம் போட்டாலும் தெரியாத ஒருத்தரன்னு சொன்னால் ரிப்ளை பண்ணவே வானா. அங்கே 2வது ஆள் இங்கே போகல, 2 பேர் இங்கே போக 3வது ஆளாக சைத்தான் வந்துடுவான். நீங்கள் சைத்தானை கேட்ட கொடுக்கவே வேணாம். எனக்கு இன்றும் கூட நானும் ஃபாலோ பண்ணுற விஷயம்தான். 2 வாட்ஸ்அப் இருக்குது, ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று பர்சனல். பிஸ்னஸுக்கு எந்த மெசேஜ் வந்தாலும் ரிப்ளை பண்ணுறேன், பர்சனலுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தேன்னு சொன்னால் ரிப்ளை பண்ணுறதில்லை. இப்போ நான் ஒரு போய் என்ற வகையில் எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர்னு வச்சுக்கொள்ளுமே, அந்த ப்ரொஃபைலில் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து இது ஒரு கேர்ள்னு வச்சுக்கொள்ளுமே, கேர்ள்னு மெசேஜ் பண்ணுறேன் ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொன்னால் ஒரு ரிப்ளையும் இல்லை. நம்பர் எடுத்தாச்சு, பிளாக் பண்ணியாச்சு, டிலீட் பண்ணியாச்சு. அது தெரிஞ்ச யார் சரின்னு சொன்னால் மெசேஜை பார்க்குறேன், யாருன்னு பார்க்குறேன், என்ன சரி முக்கியமான விஷயம் ரிப்ளை பண்ணுறேன், இல்லாட்டி இல்லை. என்னை நான் தான் பாதுகாக்கணும், அதே மாதிரி நீங்கள் உங்களே பாதுகாக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்கன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டால் அலைக்கும் அஸ்ஸலாம் மெசேஜ் போட தேவையில்லை.
இஸ்லாம் அதை சொல்லித்தரல உங்களுக்கு. சலாத்துக்கு பதில் சொல்லணும், இந்த சலாத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல போது தேவையில்லை. அப்போ அன்னைக்கு வந்து நீங்கள் உங்களோட ப்ரைவசியை இந்த சலாத்துக்கு பதில் சொல்ல போனீங்கன்னு சொன்னால் இறந்துடுவீங்க. 3வது ஆளா சைத்தான் வருவான். வாலைக்கும் அஸ்ஸலாம்னு ஆரம்பித்தது என்னன்னு அப்படி ஒன்று பிரச்சனைக்கு வந்து உங்களை கொண்டு போய் துடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல தான் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் வந்து அன்னோன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வரலாம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல வந்து ஃபாலோ பேக் எல்லாம் நடக்கிறேன். அது ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயம், ஒரு 4 நல்ல விஷயம் செய்ய போகணும்னு சொன்னால் உங்களுக்கு கீழே உங்களுக்கு மேல் ஒருத்தரை வச்சுக்கோங்க. அவங்களோட கைடன்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அந்த விஷயம் செஞ்சு கொண்டு போங்க. அதுக்கு எந்த தடையும் இஸ்லாம் விதிக்கல. அதுக்கான தேவை வந்து உங்களுக்கு வசதி கிட்ட கேட்கலாம், தாராளமாக கேட்கலும். அவங்க உங்களுக்காகவே இருக்கிறாங்க. அதே போல தான் அன்னோன் மெசேஜ், தெரியாத ஒரு நம்பரால் மெசேஜ் வந்தேன்னு சொன்னால் ரிப்ளை பண்ண தேவையில்லை. ஹூ ஆர் யூன்னு கூட கேட்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை. அது நீங்கள் யாருன்னு தெரியா, நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதனால் நீங்கள் அதுக்கும் கூட ரிப்ளை பண்ண தேவையில்லை. நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு சொன்னேன் தானே, உண்மையை நான் ஃபாலோ பண்ணுறது தான். வேணுமெண்டா யார் சரிக்கு சந்தேகம் பண்ணி சொன்னால் என்னை ஃபோன் எடுத்து பார்க்கல எத்தனை பேர் பிளாக்ல வைக்கன்னு சொல்லி. யாரும் என்னோட கோபம் இல்லை, நானும் யாரோட கோபம் இல்லை. என்னையும் நான் பாதுகாத்துக்கொள்கிறேன். நாங்கள் எங்கேயோ போகிற பிரச்சனை தூக்கி எங்கட பாக்கெட் ஸ்கூலுக்கு போட்டுக்கொள்ள தேவையில்லை. அப்படி ஒரு விஷயம். அடுத்தது அன்னோன் லிங்க்ஸ். அடுத்தது அங்கே வரும் பர்சனல் இன்ஃபோ கேட்குறது. இப்போ திடீரென்று வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியால், இந்த காலேஜால், இந்த கோர்ஸ் ஒன்று நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொன்னால் உங்களோட நேம், ஸ்கூல் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், லோக்கலோ வாட்ஸ்அப் நம்பரோ சென்ட் பண்ணுங்கன்னு வரும். அதோட சேர்த்து உங்களோட ஐடி நம்பர் எல்லாம் வரும். அது வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ண தேவையில்லை. யாரு கேட்டாலும் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபோவை யாருக்கும் சென்ட் பண்ண தேவையில்லை. அப்படி சென்ட் பண்ணுன்னு சொன்னால் ஆத்தரைஸ்ட் பதியப்பட்ட ஒரு நிறுவனமாக இருந்தாலே தவிர நீங்கள் வேறு யாருக்கும் உங்களோட பர்சனல் இன்ஃபோவை ஷேர் பண்ணவே தேவையில்லை. அப்படி நீங்கள் என்ன எக்ஷன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் என்னமோ நடந்துட்டு மெசேஜ் ஒன்று வருது, ஒன்று செலுத்தியெல்லாம் நான் சொன்னதான் இக்னோர் பண்ணுறேன். ரிப்ளை பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு எந்த ஒன்றும் தேவையில்லை. சலாமும் தேவையில்லை, வாலைக்கும் சலாமும் தேவையில்லை. அதே போல் வந்து ரிப்ளை பண்ண தேவையில்லை. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு என்னமோ மனுஷனே யாரோ சலாம் போட்டாங்க, வாலைக்கும் சலாம் நான் பதில போட்டேன். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னமோ ஒன்று போயிட்டு இருக்கு. போய் இப்போ கப்பல் பிறண்டாச்சு. இப்போ அவர் அந்த மாதிரி மிரட்டுறாரு. அப்படின்னு வரப்போக்கல ப்ராப்ளம் ஒன்று ஆகிட்டே அதுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் தேடித்தானே வைக்கத்தானே வேணும். அப்போ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் ஒரு நாளும் அல்லாஹ்க்காக வேண்டி போயிட வேணாம். அப்படி உங்களை அறியாமல் நீங்கள் ஏதாவதோ என்ன சரி ஒரு இதால் அந்த நிலைமைக்கு அந்த ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஒன்றும் யோசிக்க வேணாம். உம்மா அப்படின்னு நினைப்பாவோ, பாப்பா அப்படின்னு நினைப்பாரோ, இல்லாட்டி நான் அப்படின்னு நினைப்பாரோ, இல்லாட்டி தாத்தா அப்படின்னு நினைப்பாவோ, அப்படி ஒன்று யோசிக்க வேணாம். போய்த்து அவங்கள்ட்ட சொல்லுங்க, உம்மா, பாப்பா, தாத்தா, இல்லாட்டி நானா, நம்பிக்கையான ஒருத்தர், இல்லாட்டி உங்களோட டீச்சர், ஒஸ்தாத், சார், நம்பிக்கையான ஒருத்தர், இப்படித்தான் எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி நடந்துட்டு, உண்மையில் நான் எதிர்பாராம இப்படி நடந்துட்டேன்னால இப்படி என்னென்னலாம் நடந்துச்சோ அவங்கள்ட்ட போய் இதை சொல்லுங்க. அப்படி வந்த பிரச்சனை தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு சொன்ன பிரச்சனை. அதுக்கான பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கு. பிரச்சனையை வந்து எங்களுக்கு தவிர்த்து கொள்றதுக்குரிய வழிமுறைகளும் இருக்கு. ஆனால் பிரச்சனை உள்ள மாட்டினாலும் ஒரு நாளும் அதோட்டு கைவிட்டு போகவும் கூடாது. அப்படின்னு சரி பிரச்சனை தான் உஸ்தாத் மூலமாக என்ன சரி சப்போர்ட் ஃபைன் பண்ணாலும் சரி உஸ்தாத் மூலமாக என்னை கண்டெக்ட் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் ஃபுல் சப்போர்ட்டை நாங்களும் தரோம். சொசைட்டிக்காக வேண்டி தான் உஸ்தாத் மூலமாக. ஓகே, இந்த தகவலில் வந்து இந்த இன்ஃபோவில் வந்து எதை நீங்கள் ஷேர் பண்ணப்படாது. குயிக்க சொல்லணும், எதை ஷேர் பண்ணப்படாது. ஃபோட்டோஸ், வேற பாஸ்வேர்ட்ஸ், வேற ஃபோன் நம்பர், அட்ரஸ், டோட்டலாக சொல்லணும்னு சொன்னால் இந்த ஒன்றையும் யாருக்கும் ஷேர் பண்ணப்படாது. சரியா இல்லையா? இந்த ஒன்றையும் யாருக்கும் ஷேர் பண்ணப்படாது. அடுத்தது லாஸ்ட்டாக
ஆன்லைன் ஸ்கேம். எத்தனை நிமிஷம் சார்? 5 நிமிஷம் 15 நிமிஷம் 5 நிமிஷம் 25க்கு ஓகே. ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அதில் வர மிக பிரதானமான ஒன்று தான் ஃபேக் மெசேஜஸ். இதில் பாருங்கள், ஃபேக் மெசேஜ் எக்ஸாம்பிள்ஸ். யூ வாண்ட் அ ப்ரைஸ், கிளிக் ஹியர். நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஒன்று வின் பண்ணிக்கிறீங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வர, இந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு கீழ்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பேக் கொண்டு தராங்க, இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டயலாக் கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது, நீங்கள் இதில் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரையோ உங்களோட இன்ஃபோயோ உங்களோட நேமையோ எதையோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50 GB கிடைக்குது. அதோடு சேர்த்து நீங்கள் தான் 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். எல்லாம் பச்சை போய் இன்றைக்கு நான் சொல்ல நினைவு வச்சுக்கோங்க, மைண்டை நல்லா வச்சுக்கோங்க, அது ஒன்றும் உண்மை இல்லை. எந்த ஒன்றை நீங்கள் கிளிக் பண்ணவே வேணாம். இப்போ நான் சொல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் பச்சை போய். அப்படி யாரும் சும்மா கொடுக்க மாட்டான். சும்மா கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே போல தான் ஓகே, இது மாதிரி தான் மெசேஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ரிசீவ் $500 அமேசான் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் வரும். இந்த ஒன்றை நீங்கள் கிளிக் பண்ணவும் தேவையில்லை. அது என்னென்னு கூட நீங்கள் ஓகே யாராவது ஷேர் பண்ணுன்னு சொன்னால் கீழே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று விடுங்க, இது ஃபேக் நியூஸ் இல்லை ஃபேக்குன்னு சொல்லி மெசேஜ் ஒன்று போட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணொண்டு போகணும். அது உங்களோட வாட்ஸ்அப்பில் இதில் ஷேர் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் டெலிட் பண்ணி விடுங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணுன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நாங்கள் இன்னொரு நாள் டைம் கிடைச்சா பார்ப்போம். ஓகே, என்ன சரி கொஷன்ஸ் இருக்கா? இன்னொரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கு. என்ன சரி சந்தேகங்கள் கேளுங்க. யா என்ன சரி இருந்தால் கேட்கல, இதோட முடிச்சுக்கொள்ள, அவ்வளோதான். என்ன சரிக்கா ஈக்கெல்லாம் கொஞ்சம் கை வச்சுங்க. என்ன சரி இருந்தால் கேளுங்க, பிரச்சனை இல்லை. யா யா ஓகே. இப்போ இவங்க கேட்குற என்னென்னு சொன்னால் நல்ல ஒரு கொஷன்ஸ். இப்போ நாங்கள் ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு ஃபுட்டோ ஒரு குட்டோ என்ன ஒன்று ஆர்டர் பண்ணுறோம், ஒரு ஐட்டம் உண்டு. அந்த டைமுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர், அதே போல் சம் டைமுக்கு வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களோட அட்ரஸஸை வந்து ஷேர் பண்ண வேண்டி வரும். அதுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்க, நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க தானே, உம்மா அப்பா, இல்லாட்டி உங்களுக்கு என்ன சொல்லி பொறுப்பான ஒரு பாதுகாவலர் ஒன்று இருப்பாங்க தானே, அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவங்களோட அட்ரஸை, அவங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன